Hello everybody. Hi. Hi. So is the audio video உங்களுக்கு clear-ஆ இருக்கா? Is the audio and video clear for you? Yes. Good evening. Sorry டா, நான் இவ்வளவு நேரமா லைவ் போயிட்டே இருந்திருக்கேன். அது வந்து ப்ராப்பரா ரிஃப்ளெக்டே ஆகல. சம்திங் ஏதோ தப்பாயிடுச்சு போல. Okay, so welcome to Vedantu and நான் உங்க Shravanee ma'am. I was very upset. என்னடா நமக்கு chatல ரியாக்ஷன்ஸே வரல, ஒரே மூட்டை பூச்சியா பேசிட்டு இருக்காங்களே அப்படி சொல்லிட்டு நான் இவ்வளவு நேரம் தனியா திட்டிட்டு இருக்கேன். அச்சச்சோ, யாராச்சும் வந்து வாங்க அப்படி சொல்லிட்டு, என்னடா யாருமே மெசேஜ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. So yes, we are finally here. Okay, yeah, I got tensed a lot. சரி. So வந்து இந்த பர்டிகுலர் லைவ்ல ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியே எனக்கு வந்து பிடிக்காது, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியே எனக்கு வராது, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இஸ் வெரி வெரி டஃப் ஃபார் மீ அப்படின்னு வந்து நினைக்கிற எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ஒரு லைவ் செஷனா தான் இது வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ லைவுக்கு வந்திருக்கிற எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. அண்ட் தென் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நான் உங்களுக்கு நிறைய பிடிஎஃப்ஸ் வந்து தரப்போறேன், நிறைய இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து நான் உங்களுக்கு தரப்போறேன். ஸோ இந்த லைவை கம்ப்ளீட்டா எண்ட் வரைக்கும் யாரெல்லாம் வந்து அட்டென்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு இட் இஸ் கோயிங் டு பி சூப்பர் யூஸ்ஃபுல். ஓகே, அவங்களுக்கு திஸ் இஸ் கோயிங் டு பி சூப்பர் யூஸ்ஃபுல். ஓகே, எல்லாருக்கும் மனசுல இருக்கிற ஒரு கேள்வியை நான் ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணிடுறேன். மேம், இன்னைக்கு நீங்க சொல்லி தரது மட்டும் படிச்சா போதுமா? யார் மனசுலலாம் அந்த ஒரு கேள்வி இருக்கு, மேம் இன்னைக்கு நீங்க சொல்லி தரது மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், யாருக்கெல்லாம் மனசுல அந்த ஒரு கேள்வி வந்து இருக்கு? சோ கண்டிப்பா போதும், நிச்சயமா போதும். ஆர்கானிக்ல இப்போ நான் சொல்லி தரதெல்லாம் படிக்காம மட்டும் நீங்க போயிடக்கூடாது. நான் இப்போ சொல்லி தரது ஏதோ குவார்டர்லி எக்ஸாமுக்கு மட்டும் கிடையாது. ஐ எம் டீச்சிங் திஸ் ஃபார் யுவர் பப்ளிக் எக்ஸாம்ஸ் ஆல்சோ. ஓகே, சோ ப்ராப்பரா நம்ம என்ன பண்ணணும், இது பப்ளிக் எக்ஸாமுக்கும் நம்ம சேர்த்து படிக்கிறோம் அப்படின்னா இப்போவே நம்ம நோட்ஸ் எடுத்து வைக்கணும். கரெக்டா? எனக்கு நீங்களாம் அழகா சமத்து புள்ளையா சூப்பரா நோட்ஸ் எடுத்து வைக்கணும். ஓகே, பப்ளிக் எக்ஸாம் அப்போ நீங்க ரிவிஷன் பண்றதுக்கு இந்த பர்டிகுலர் நோட்ஸ் எடுத்து நீங்க ரிவிஷன் பண்றப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஆல்சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த லிங்கை ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஷேர் பண்ணி அவங்களையும் ஜாயின் பண்ண சொல்லுங்க. சரியா? நம்ம செல்ஃபிஷா இருக்க வேணாம். பி செல்ஃப்லெஸ். 4 பேருக்கு 4 நல்ல விஷயம் கொடுங்க, கண்டிப்பா நமக்கும் நல்லது நடக்கும். சோ 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க லிங்கை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஏதாச்சும் இருக்கு, ஸ்கூல் குரூப் இருக்கு அப்படின்னா ப்ளீஸ் டூ ஷேர். ஓகே, லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா எல்லாருமே? சூப்பர். இப்பதான் எனக்கு ஹாப்பியா இருக்கு, இவ்வளவு நேரம் தனியா கத்திட்டு இருந்துச்சு. ஓகேடா, சோ மெகா வேதாந்தோ ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட்டுக்கு யாராச்சும் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து இருக்கு. இது எழுதுறது மூலமா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 150 crore worth of scholarship and 2 crore worth of cash awards எல்லாம் இருக்கு. அதெல்லாம் விடுங்க. லாஸ்ட் மந்த்ல நாங்க வந்து வேதாந்தோ ஆப்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு கிராஷ் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த கிராஷ் கோர்ஸ் உங்களுக்கு இது மூலமா கம்ப்ளீட்லி ஃப்ரீயா வந்து கிடைக்க போகுது. அண்ட் தென் நாங்களே ப்ரிப்பேர் பண்ண கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் புக்லெட்டும் உங்களுக்கு தரப்போறோம். நீங்க இந்த எக்ஸாம்ஸ் வந்து எழுதுறப்போ இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. மறக்காம நீங்க எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. சரியா? எல்லாரும் ஃபர்ஸ்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நோட்டும் ஒரு பென்னு, ஒரு நோட் அண்ட் தென் பென்னு ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு ஃபயரை போடுங்க. அண்ட் இன்னைக்கு லைவ சமத்தா கவனிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ஒரு கிஃப்ட் தர போறேன் லைவ்லயே. அது என்ன கிஃப்ட் அப்படின்னா, பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் அவங்க படிக்கிறதுக்கான ஒரு மெட்டீரியல் நான் ப்ரொவைட் பண்ண போறேன். அந்த மெட்டீரியல்ல உள்ள क्वेश्चंस மட்டும் படிச்சாலே 90+ தாராளமா வாங்கிடலாம். ஒரு 10 மார்க்குக்கு மட்டும் அவங்க எக்ஸ்ட்ரா படிச்சா போதும். ஓகேவா? சோ அது வந்து யாருக்கு? இன்னைக்கு கம்ப்ளீட் லைவ் ஒரு நிமிஷம் கூட விடாம ஃபுல் லைவ் அட்டெண்ட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான். யாரெல்லாம் அட்டெண்ட் பண்ணி அதை வாங்கிக்க போறீங்க? யாரெல்லாம் அட்டெண்ட் பண்ணி வாங்கிக்க போறீங்க? நிறைய பேருக்கு முதல்வன் பேட்ச் பத்தி வந்து டவுட்ஸ் இருக்கு. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லவா? நாளைக்கு அப்புறம் முதல்வன் பேட்ச்ல ஜாயின் பண்ணாதீங்க. சரியா? நாளைக்கு நாளான்னைக்கெல்லாம் யாராச்சும் முதல்வன் பேட்ச்ல தீமினல் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஐடியால இருக்கீங்கன்னா ஜாயின் பண்ணாதீங்க. ஏன்னா இன்னைக்கு நைட்டோட உங்களுக்கு ஃபீஸ் வந்து ஏறிடும். இன்னைக்கு நைட்டுக்குள்ள உங்களுக்கு ஃபீஸ் வந்து 1999 தான் வருஷத்துக்கே. வெறும் 999 தான் வருஷத்துக்கே. இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு அப்புறமா நீங்க வந்து வாங்கினீங்க அப்படின்னா டபுள் த ஃபீஸா இருக்க போகுது. சோ யாராச்சும் வாங்குறீங்கன்னா இன்னைக்கே வாங்கிருங்க, இல்லனா வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றேன் அப்ப வாங்குங்க. சரியா? சரி. சோ இப்போ தீ மின்னல் பசங்களா யாராச்சும் சாட்ல இருக்கீங்கன்னா தீ மின்னல் போடுங்க பார்க்கலாம்.
நம்மளோட ஆரம்பத்துல இருந்து நம்ம கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் முதல்வன் பேட்ச் இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டே இருக்காங்க பொறுமையா. எஸ், சோ தீமினல்ல எவ்ரிடே லைவ் கிளாஸ் இருக்கும். லைவ் கிளாஸ் உடைய ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கும். அண்ட் தென் they'll be having டெஸ்ட். சண்டே ஆனா டெஸ்ட் இருக்கும். அடுத்து எல்லா கிளாஸுக்குமே PDFs கொடுத்துருவோம். லைவா டவுட் சால்விங் இருக்கும். AI டவுட் சால்விங் இருக்கும். அப்புறமா 1999 தான் ஃபீஸ் வருஷத்துக்கே எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்தே. தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டும் சேர்த்து. அதை தாண்டி தீமினல் பசங்களுக்கு அப்பப்போ இந்த கூகுள் மீட் எல்லாம் நாங்க ஸ்பெஷலா கண்டக்ட் பண்ணுவோம். இன்னைக்கு நைட் 11 மணிக்கு ஒரு கூகுள் மீட் இருக்குடா தீமினல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, மறக்காம வந்துருங்க. நீங்க மைக் ஆன் பண்ணி என்கிட்ட என்ன டவுட்னாலும் கேட்கலாம், என்ன மெட்டீரியல்னாலும் கேட்டுக்கலாம். சரியா? டுநைட் we have a கூகுள் மீட் ஃபார் தீமினல் பேட்ச். முதல்வன் பேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா ரெக்கார்டட் கிளாஸ், டெஸ்ட் இருக்கும், PDFs இருக்கும், ரெக்கார்டட்ல AI டவுட் சால்விங் இருக்கும். அதாச்சு தீமினல்ல இருக்கிற லைவ் மட்டும் தான் இருக்காது, மத்தபடி எல்லாமே முதல்வன் பேட்ச்ல இருக்கும். யாருக்கெல்லாம் மேம் என்னால ஸ்கூலும் ஈவினிங் உங்க வீடியோஸும் பார்த்து என்னால பேலன்ஸே பண்ண முடியல மேம் அப்படிங்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணிடுங்க, முதல்வன் பேட்ச் ஜாயின் பண்ணிடுங்க. இல்ல மேம் நான் டெய்லி லைவ் கிளாஸ் நான் அட்டெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, கண்டிப்பா தீமினல் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. யாரை டீச் பண்ண போறாங்க? நாங்க தான் டீச் பண்ண போறோம். ஓகே, சோ இது எல்லாத்துக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. when you are joining today, இன்னைக்கே வந்து ஜாயின் பண்ணிடுங்க. சரியா? பிகாஸ் நாளையில இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து ஏறிடும். நாளையில இருந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் will increase. லைக் பட்டன் எல்லாருமே ஸ்மாஷ் பண்ணியாச்சா? இன்னைக்கு டார்கெட் இஸ் 2K லைக்ஸ். ஓகே, இன்னைக்கு நம்ம ஒரு 2K லைக்ஸ் தொட்டுட்டோம் அப்படின்னா I will sing your favorite song by the end of the live. ஓகேவா? சரி, நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறவங்க எல்லாம் வந்து கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. we have a lot of fun, நிறைய ஃபன் வந்து இருக்கு. சரியா? ஓகே பசங்களா, I just want to tell you one more thing also. அது வந்து என்னது? யா, இதான். சோ பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயம் உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஆரம்பத்துல இருந்தே சூப்பரா பிளான் பண்ணி வந்து கொடுத்துட்டேன். அது வந்து என்ன தெரியுமா, 9 hours நம்ம மாரத்தான் வந்தோம்டா. யாருக்கெல்லாம் தெரியும், யாருக்கெல்லாம் தெரியாது. 9 hours 9 சாப்டர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா 2 marks and 3 marks இம்பார்ட்டன்ட் 2 marks and 3 marks கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டைரக்ட் 5 marks இந்த குவார்டர்லிக்கு நீங்க என்னெல்லாம் படிக்கணும் அது எல்லாத்தையுமே நான் ஆல்ரெடி லைவ் வந்திருக்கேன் குவார்டர்லிக்கு. சோ 2 mark 3 mark 5 markலாம் நம்ம ஆல்ரெடி முடிச்சாச்சு. சரியா? அடுத்து மேம் ப்ராப்ளம்ஸ் சாப்டர் 6 7 8 9 இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸுமே நான் நடத்தி வீடியோஸும் போட்டிருக்கேன். மொத்த பிளேலிஸ்ட்டுமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இல்ல மேம் எனக்கு ப்ராப்ளம்ஸ் ரொம்ப கஷ்டம் மேம், என்னால ஒரு 5 ப்ராப்ளம் தான் மேம் படிச்சுட்டே போக முடியும், 10 ப்ராப்ளம் தான் படிச்சுட்டு போக முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு டாப் 10 ப்ராப்ளம்ஸ் மட்டும் சொல்லி கொடுத்து லைவும் வந்திருக்கேன். அது கீழே பிடிஎஃப்பும் இருக்கு. பிடிஎஃப் வேணும்னா பிடிஎஃப் ஆச்சு எடுத்துக்கோங்க. ஆன்சரோட பிடிஎஃப் இருக்கு எல்லா கால்குலேஷனோட. சரி, ஏபிசிடி கன்வர்ஷன் இந்த கம்பல்சரியில கேக்குறாங்க, 5 மார்க்ல கேக்குறாங்க. இந்த ஏபிசிடி கன்வர்ஷன்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு நேத்து நைட் ஒரு லைவ் வந்தேன், அதுல பிடிஎஃப் நான் அப்லோட் பண்றேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி கொஸ்டின்ஸ். மேம் இந்த 2 மார்க் கம்பல்சரி 3 மார்க் கம்பல்சரி மேம், இதான் மேம் என் பயமே, மத்தபடி நான் கெமிஸ்ட்ரி படிச்சிருவேன் மேம் அப்படிங்கிற ஒரு கும்பல்லாம் மீ அப்படின்னு கொஞ்சம் சாட்ல சொல்லுங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் கைப்பட எழுதி கொடுத்திருக்கேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க, அதுல தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் லைவ் வந்து நான் கொடுத்திருக்கேன். ஓகே, எழுதி கொடுத்துருக்கேன். தமிழ் மீடியம்க்கும் இன்னைக்கு நான் மெட்டீரியல் ஷேர் பண்றேன். இனி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா உங்களுக்கும் நான் இன்னைக்கு மெட்டீரியல் ஷேர் பண்றேன். ஓகே, இன்னைக்கு டாப் 50 கொஸ்டின்ஸ் படிக்க போறோம். என்னோட ஹேண்ட் ரிட்டன் ஃபார்முலா ஷீட் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். நீங்க சொல்லுங்க, நீங்க நிறைய ஹார்ட் ஒர்க் போடுறீங்களா, நான் நிறைய ஹார்ட் ஒர்க் போடுறேனா? உங்களுக்கு எக்ஸாம், ஆனா நானு 1 மாசமா உங்களுக்கு இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? நானே இவ்வளவு ஹார்ட் ஒர்க் போடுறேன்னா அப்ப நீங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போடணும், எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போடணும். குவார்டர்லி இப்பதான் மேம் நான் முழிச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறவங்களாம் அட்லீஸ்ட் ஃப்ரம் செகண்ட் மிட்டம் டே 1ல இருந்து எங்க கூட சேர்ந்து படிங்க. குவார்டர்லி முடிஞ்சதுல இருந்து நான் செகண்ட் மிட்டம் போர்ஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். குவார்டர்லி முடிஞ்ச கையோட ஐ வில் ஸ்டார்ட் த செகண்ட் மிட்டம். ஓகே, டே 1ல இருந்து என் கூட சேர்ந்து படிங்க. I can short you will score 200 cut off. கெமிஸ்ட்ரியில நீ சென்டம் வாங்க வேண்டியதுக்கு நான் வந்து என்ன பண்றேன், இது தரேன். ஓகே, யா. So let's begin. எல்லாமே நோட் எடுத்தாச்சுன்னா சாட்ல ஒரு ஃபயரை போட்டு லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணுங்க. நான் இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஸ்டார்ட் பண்ண போறேன். I am going to start with the first question. எல்லாரும் வந்தாச்சா? ஓகே. So இன்னைக்கு டீல் என்ன டீல் அப்படினா, யா. So today what is the deal? full class நீங்க attend பண்ணனும்.
ஓகே, ஃபுல் கிளாஸ் நீங்க அட்டென்ட் பண்ணணும். ஃபுல் கிளாஸ் அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் டெஃபினட்டா ஆர்கானிக்ல இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கன்வர்ஷன்ஸை நீங்க முடிச்சிட்டீங்க. நான் சொன்ன மாதிரி திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் குவார்டர்லி பட் ஃபார் யுவர் பப்ளிக் எக்ஸாம். ஓகே, பாட்டெல்லாம் லாஸ்டா தான். ஓகே, பாட்டு மைண்ட்ல யோசிச்சுக்கோங்க. இன்னைக்கு லைவோட எண்ட்ல நம்ம எல்லாருமே சேர்ந்து பாட்டு பாடுறோம். ஓகேவா? சரிடா, லெட்ஸ் பிகின். ஓகே, சோ சம ஃபோக்கஸ்டா இருக்கலாம். ஒவ்வொரு क्वेश्चनும் முடிச்சதுக்கு அப்புறமா கிளியர் அப்படின்னு வந்து சாட்ல போடுங்க. This live is going to be super important live. Super important questions நான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சொல்லி தர போறேன். ஓகே, டன். சோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து என்னது அப்படின்னா, எப்படியெல்லாம் இந்த கொஸ்டினை வந்து எப்படியெல்லாம் டிஃப்ரெண்டா கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதும் நான் உங்களுக்கு எழுதி தர போறேன். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இஸ் dehydration of glycerol. Dehydration of glycerol. இத வேற எப்படி தெரியுமா கேட்கலாம்? glycerol to acrolein அப்படினு கேட்கலாம். glycerol to acrolein அப்படினு கேட்கலாம். நோட்ஸ் என் கூடவே சேர்ந்து ஃபாஸ்டா நோட்ஸ் எடுங்க எல்லாரும். வெரி குட். சோ இப்போ glycerol அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ட்ரைஆல். அதுல 3 ஆல்கஹால் வந்து இருக்கும். ஓகே, சோ CH2OH CHOH CH2OH இதுதான் நம்ம கிளிசராலோட ஃபார்முலா. உங்களுக்கு பேர் தெரியலனா கீழே எழுதிக்கோங்க கிளிசரால் அப்படின்னு. இதுக்கு கீழே என்ன பண்ணுங்க, கிளிசரால் அப்படின்னு வந்து பேர் வந்து எழுதிக்கோங்க. சரியா? சோ இப்போ இந்த கிளிசரால் இருக்கான்ல, அவனை வந்து நம்ம டீஹைட்ரேஷன் பண்றோம். டீஹைட்ரேஷன்னா என்ன? தண்ணி குடிக்கிறத ஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உடம்ப விட்டு தண்ணி வெளில போகுதுன்னா அது நம்ம டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? which means removal of water. ஓகே, சோ டீஹைட்ரேஷன் பண்றதுக்கு எனக்கு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்ஸ் வந்து வேணும். அது வேற யாரும் கிடையாது, concentrated H2SO4, concentrated sulfuric acid, concentrated sulfuric acid. அப்படி இல்லனா or concentrated KHSO4, அப்படி இல்லனா concentrated KHSO4. ஓகே, சோ இதுதான் நம்மளுடைய டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். இப்போ வாட்டர் எப்படி ரிமூவ் ஆகுது பார்க்கலாமா? இங்க பாரு, இங்க இருக்கிற OHம் இங்க இருக்கிற ஹைட்ரஜனும் சேர்ந்து H2O ஒரு வாட்டரா வெளில போயிடும். இங்க இருக்கிற ஆக்சிஜனும் இங்க இருக்கிற H2வும் சேர்ந்து இன்னொரு ஒரு வாட்டரா வெளில போயிடும். சோ H2O ரெண்டு வாட்டர் வெளியில போயிடும். போனதுக்கு அப்புறமா மீதி என்ன இருக்கு எழுதுங்க. CH2 இருக்கா, CH2, CH இருக்கா, CH, COH இருக்கா, அத CHO ன்னு எழுதிக்கலாம். இப்போ கார்பனை சுத்தி எப்பயுமே 4 பாண்ட் இருக்கணும். ஏன்னா கார்பனோட வேலன்சி 4, கார்பனை சுத்தி 4 பாண்ட் இருந்தா தான் கார்பன் ஸ்டேபிளா இருக்கும். அப்போ இங்க பாரு, ஹைட்ரஜனோட 2 பாண்ட், இங்க ஒரு பாண்ட்னா இன்னொரு ஒரு பாண்ட் போட்டாதான் 2 கார்பனை சுத்தி நமக்கு 4 பாண்ட் வந்து இருக்கும். ஓகே, டன். சரிப்பா. சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளோட ஆக்ரோலின். இதுதான் நம்மளோட ஆக்ரோலின். ஓகே, சோ யாருக்கெல்லாம் இது கிளியர்? அடுத்த क्वेश्चन போகலாம். நான் வந்து என்னோட போன லைவ் இல்ல, என்னோட 9 hour marathon லைவ் கீழே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, மேம் இந்த மாதிரி நீங்க வந்து ஃபாஸ்டா நடத்திட்டு போயிடுறீங்க மேம், ஒரு क्वेश्चन முடிச்சிட்டா ஒரு 10 செகண்ட் 1 நிமிஷம் டைம் கொடுங்க, அப்பதான் அது எங்க பிரெயினுக்குள்ள போகும், ரொம்ப நீங்க பாட்டுக்கு நடத்தினே போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால நான் என்ன பண்றேன், அதை ஃபாலோ பண்றேன். நான் இனிமே ஒரு क्वेश्चन முடிச்சிட்டு கேப் விட போறேன். அப்பதான் அது உங்க பிரெயினுக்குள்ள ஏறும் பொறுமையா. கிளியரா? ஓகே, நைஸ். சரி, இப்போ அடுத்து நீங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நம்ம எல்லாம் கமெண்ட் போட்டா மேம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னா உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் நான் படிப்பேன். ஓகே, அடுத்து நைட்ரேஷன் ஆஃப் ஃபீனால். நைட்ரேஷன் ஆஃப் ஃபீனால் நீங்க சொல்லுவீங்க, நைட்ரேஷன் ஆஃப் ஃபீனால்னு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஆனா எக்ஸாம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிக்ரிக் ஆசிட் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. பிக்ரிக் ஆசிட் அப்படி கூட கேட்டிருக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் என்ன கேட்பாங்க அப்படின்னா ஃபீனால் டு பிக்ரிக் ஆசிட் கன்வர்ஷன், பிக்ரிக் ஆசிட் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. நீங்க ஒன்னே சொல்லிடுவீங்க, மேம் வந்து இந்த क्वेश्चन சொல்லியே தரல, மூவ்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு நோட்ஸ் எடுறா சரியா. நீங்க சொல்லுவீங்க, மேம் சொல்லியே தரல, மேம் சொன்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चनலாம் வரவே இல்லை அப்படின்னு பழைய தூக்கி போடு ஸ்ராவணி மேம் மேல அப்படின்னு போட்டுருவீங்க.
நோ நோ நோ, ரெண்டும் ஒண்ணுதான். சரியா? அதனாலதான் நான் இப்பதான் சேஃபா இருக்கிறது. ரெண்டுத்தையும் கொடுத்துடுறது. ரெண்டும் ஒண்ணுதான். நைட்ரேஷன் ஆஃப் ஃபீனாலா இருக்கட்டும், இல்ல ஃபீனால் டு பிக்ரிக் ஆசிடா இருக்கட்டும், ரெண்டும் ஒண்ணுதான். சரியா? ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிக்ரிக் ஆசிட்னு கூட அவங்க கேட்கலாம். இல்லனா ப்ரிப்பரேஷன் ஆஃப் இது பாரு, இதுக்கு இன்னொரு ஒரு பேர் இருக்கு, 2,4,6 ட்ரைநைட்ரோஃபீனால்னு இன்னொரு ஒரு பேர் இருக்கு. ட்ரைநைட்ரோஃபீனால் அப்படின்னு இன்னொரு ஒரு பேர் இருக்கு. அத கூட கொடுக்கலாம். சரியா? எப்படி கேட்டாலும் ஒரே क्वेश्चन தான். ஓகே? எஸ். சோ இப்போ let us take phenol here. C6H5. Okay, let us take phenol here. C6H5OH. Okay? இப்போ ஃபீனால நான் என்ன தெரியுமா பண்றேன்? நைட்ரேஷன் பண்றேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருக்கெல்லாம் தெரியாதோ தெரிஞ்சுக்கோங்க. நான் நேத்து கூட சொல்லி கொடுத்தேன். நைட்ரேஷன்னா என்ன தெரியுமா? NO2 குரூப்பை சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு பேர் தான் நைட்ரேஷன். ஓகே? NO2 குரூப்பை போயிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு பேர் தான் நைட்ரேஷன். இந்த நைட்ரேஷன் பண்றதுக்கு எனக்கு நைட்ரேட்டிங் மிக்சர் வந்து வேணும். அந்த நைட்ரேட்டிங் மிக்சர் தான் கான்சென்ட்ரேட்டட் H2SO4 சல்பூரிக் ஆசிடும், concentrated HNO3 nitric acid. Concentrated sulfuric acid and concentrated nitric acid தான் இந்த nitrating mixture. ஓகே? சரி, இப்போ அதே ஃபீனால அப்படியே எழுதிக்கோங்க. அதே ஃபீனால அப்படியே வந்து எழுதிக்கோங்க. இந்த ஃபீனால நீங்க யாரையாச்சும் போய் சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க அப்படினாலே அது ஆர்த்தோ இல்லனா பாரா பொசிஷன்ல தான் சப்ஸ்டிட்யூட் ஆகும். ஏனா இந்த OH குரூப் இருக்கான்ல, அவன் வந்து ஆர்த்தோ பாரா டைரக்டிங் குரூப். சோ பாரானா ஆப்போசிட் பொசிஷன்ல ஒரு NO2 குரூப், ஆர்த்தோனா பக்கத்து வீட்டுக்காரன், பக்கத்து பொசிஷன், பக்கத்து வீடு எய்த்த வீடு ஞாபகம் வச்சுக்கோ. அண்ட் தென் ஆர்த்தோ அண்ட் பாரா பொசிஷன்ல தான் NO2 குரூப் போயிட்டு சப்ஸ்டிட்யூட் ஆகும். இந்த ப்ராடக்ட் பேர் தான் என்னது? பிக்ரிக் ஆசிட். ஓகே? சரி, இப்போ ஒரு நீட் क्वेश्चन கேக்குறேன் பாருங்க. நீட்ல கேட்ட ஒரு क्वेश्चन, எந்த ஆசிட்ல COOH ஆசிட் குரூப்பே இருக்காது? டேய் 500 பேர் லைக். டேய் வாவ், 500 பேர் லைவ் வந்திருக்காங்க. 1000 பேரை நம்ம லைவ்ல வர வைக்கிறோம், சாதிச்சு காட்டுறோம். லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க எல்லாருமே. சரியா? ஓகே, குயிக்லி. யா, சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஆசிட்ல வந்து COOH குரூப்பே வந்து இருக்காது? பிக்ரிக் ஆசிட்ல தான் COOH குரூப் வந்து இருக்காது. சிங் பண்றேன், லாஸ்டா சிங் பண்றேன். சரியா? யா, COOH குரூப் இருக்காதது வந்து என்னது? இந்த பிக்ரிக் ஆசிட்ல தான். சோ இந்த பிக்ரிக் ஆசிடுக்கு இன்னொரு ஒரு பெயரும் வந்து உண்டு, இயற்பெயர். என்னது? IUPAC நேம். இட் இஸ் 2, இந்த ரெண்டாவது பொசிஷன், 4th பொசிஷன், 6th பொசிஷன்ல 3 நைட்ரோ குரூப் இருக்கு. சோ ட்ரை நைட்ரோ ஃபீனால். ஓகே? 2,4,6 ட்ரை நைட்ரோ ஃபீனால். ஓகேவா? சூப்பர், சம. சரியா? ஓகே, யாருக்கெல்லாம் இது கிளியர்? யாருக்கெல்லாம் டவுட் இருக்கு? ஒரு நிமிஷம் பிரேக், அடுத்த क्वेश्चन போறதுக்கு முன்னாடி. எஸ், NO2 நைட்ரிக் ஆசிட்ல இருந்தாண்டா வந்துச்சு. கிளியரா? எஸ். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நைட்ரேஷன் ஆஃப் கிளிசரால். அடுத்து வந்து என்னது? நைட்ரேஷன் ஆஃப் glycerol. Yes, so nitration of glycerol. So glycerolோட nitration, glycerolோட chemical formula என்னது? அது வந்து டயாலா ட்ரையாலா. எஸ், இன்னைக்கு 11th 12th லெசன்லாம் முடிக்கலாம். எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் முடிச்சிட்டு தான் போறேன். ஓகே? எஸ், ட்ரையாலா டயாலா 3 ஆல்கஹால் இருக்கும். இட் இஸ் a triol. சோ கவனிங்க, CH2OH, CHOH and then CH2OH. இதுதான் வந்து என்னது? நம்மளோட glycerol. ஓகே? சோ glycerol வந்து யார் கூட ரியாக்ட் ஆக போறாங்க அப்படின்னா இதுவும் என்னது? நைட்ரேஷன் தான். நைட்ரேஷன்னால என்ன அர்த்தம்? நைட்ரேட்டிங் ஏஜென்ட் வந்து வேணும். அந்த நைட்ரேட்டிங் ஏஜென்ட் யாரு? போன ரியாக்ஷன்ல பார்த்தோமே, கான்சென்ட்ரேட்டட் H2SO4 கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிடும், கான்சென்ட்ரேட்டட் HNO3 நைட்ரிக் ஆசிடும். சோ இப்போ இந்த நைட்ரிக் ஆசிட் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இங்க பாருங்க, HNO3 நான் எப்படி தெரியுமா எழுதிக்கிறேன்? HONO2 ன்னு எழுதிக்கிறேன். HNO3 HONO2 ன்னு எழுதிக்கிறேன். HNO3 HONO2 ன்னு எழுதிக்கிறேன். இப்போ பாருங்க, இங்க இருக்கிற இந்த ஹைட்ரஜனும் இங்க இருக்கிற அந்த OH சேர்ந்து
இங்க இருக்கிற இந்த ஹைட்ரஜனும் அங்க இருக்கிற அந்த OHும் சேர்ந்து எனக்கு 3 வாட்டரா வெளியில போயிடும். 3 வாட்டரா வெளியில போயிடும். which means இங்க இருக்கிற இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலா NO2 குரூப் போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணும். இதோ பாருங்க, இங்க மீதி இருக்கிறத மட்டும் எழுதுறேன். CH2O. ஓகே, இப்போ இங்க என்ன மீதி இருக்கு? NO2. So NO2 அவ்வளவுதான். சரியா? இதுக்கு பேர் தான் என்ன தெரியுமா? 1, 2, 3 first position, second position, third position trinitropropane. okay, 1, 2, 3 trinitropsy. ஏன் மேம் நைட்ரோன் போட வேண்டியதானே மேம்? இல்ல மேம், O இருக்கு பாருங்க, அதனால தான் ஆக்சி போடுறேன். O இருக்கிறதுனால இங்க இன்னொரு ஒரு ஆக்சிஜன் இருக்குல்ல, அதனால தான் ட்ரைநைட்ராக்சி மீத்து ஈத்து ப்ரோப். சோ ப்ரோபேன். புரிஞ்சுதா? இஸ் தட் கிளியர்? ஓகே, ஒன்ஸ் அகைன் நான் சொல்றேன், எல்லாரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நம்மளோட கிளிசரால். ஸோ கிளிசராலை நான் என்ன பண்றேன்? 3 moles ஆஃப் நைட்ரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்றேன் இன் பிரசன்ஸ் ஆஃப் சல்பூரிக் ஆசிட் அஃப்கோர்ஸ். அப்போ இங்க இருக்கிற OHும் ஹைட்ரஜனும் சேர்ந்து 3 வாட்டரா வெளில போயிடும். ஹைட்ரஜனுக்கு பதிலா NO2 குரூப் போய் சப்ஸ்டிட்யூட் ஆகும். ஸோ we get 1, 2, 3 trinitroxypropane. Is that clear? Okay, சூப்பர். அடுத்து நீங்க குழம்ப கூடாது. கிளிசராலும் கிளைகாலும் கேட்டாங்கன்னா குழம்ப கூடாது. கிளைகால் இஸ் a diol, glycerol is a triol. ஓகே, இப்போ இதை இப்படி கேக்குறாங்க, dehydration of glycol அப்படின்னு கேக்குறாங்க. glycol வந்து it is a diol அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன். ஓகே, diol அப்படின்னா என்னது? it is CH2OH ரெண்டு ஆல்கஹால் மட்டும் தான் இருக்கும். இப்போ இதை நான் என்ன பண்றேன்னா வெறும் ஹீட் பண்ற போறோம். ஹீட் பண்ணாலே அவன் வந்து எவாபரேட் ஆயிடுவான். அதுல இருக்கக்கூடிய வாட்டர் வந்து எனக்கு ரிமூவ் ஆயிடும். ஓகே, முதல்வன் I joined when I get the mini material I will give you da. ஓகே, நான் தரேன். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ் கவனிங்க. சரியா? யா, சோ கவனிங்க. 773 கெல்வின்ல நான் வந்து ஹீட் பண்றேன். சோ இங்க இருக்கிற வாட்டரை ரிமூவ் பண்ணுங்க, அவ்வளவுதான். இங்க இருக்கிற ஹைட்ரஜனும் OHும் சேர்ந்து வாட்டரா வெளியில போயிடுச்சுன்னா எனக்கு மீதி என்ன இருக்கும்? CH2. இங்க என்ன இருக்கு? CH2. ரெண்டு பேருக்கும் காமனா இந்த ஆக்சிஜன், அவ்வளவுதான். ஓ, ரெண்டு பேருக்குமே பாண்ட் போட்டுருங்க. இவனோட பேர் என்ன தெரியுமா? இவனோட பேரு தெரிஞ்சா சாட்ல சொல்லுங்க. ஆக்சிரேன். இவனோட பேர் என்னது? ஆக்சிரேன். ஐயோபேக் நாமென்க்ளேச்சர் கேட்டா அப்போ என்ன மேம் பண்றது? 1, 2 ஈபாக்சி ஈத்தேன். 1, 2 ஈபாக்சி ஈத்தேன். ஓகே, இதை வந்து எப்படி கேட்கலாம்? கிளைகால் அப்படின்னு கேட்கலாம். இல்லனா கிளைகால்லேருந்து எப்படிங்க நீங்க ஆக்சிரேன் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கலாம். செம்ம இம்பார்ட்டன்டான ஒரு கம்பல்சரி क्वेश्चन. கிளியர்னா சாட்ல கிளியர் அப்படின்னு போடுங்க. நம்ம அடுத்த क्वेश्चन போலாம். பரவாயில்லையே, லைவ் கிளாஸ் இப்போ ஆரம்பத்துல வந்த பசங்க இது வரைக்கும் போகாம இப்போ வரைக்கும் இருக்கீங்க. வெரி குட். தமிழ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நான் படிச்சப்போ அது மனப்பாட பாடலா வந்து இருந்தது. இன்றிலை பார்வோம் என்றிருந்தால் வழி என்னென்னவாகுமோ ஓரிரவில், சென்றிலை பாருக முற்றிடத்தே தம்பி தேன் வந்து பாயுமுன் நெஞ்சிடத்தே. இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நைட் ஆரம்பிக்கிறேன் பாரு, நைட்டு ஃபுல்லா நான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணணும்னு வச்சுக்கோயேன். ஒவ்வொரு நைட்ல நம்மள மிஞ்சி போறதுக்கு அத்தனை பேர் நம்மள மிஞ்சி போயிடுவாங்க. நீ வந்து இந்த லைவை இப்போ விட்டுட்டு நான் நைட்டு பாக்குறேன், நைட்டு ஃபுல்லா நான் நைட் ஸ்டடி பண்ண போறேன் அப்படின்னு நீ முடிவெடுத்தேன்னு வச்சுக்கோ, அதுக்குள்ள லைவ்ல இருக்கிறவங்களா இதை முடிச்சுட்டு நைட்டு வேற படிக்க போயிடுவாங்க. சென்று இலை பாருக முற்றிடத்தில், ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான்டா ரெஸ்டே. ஜெயிச்சுட்டு தான் நம்ம ரெஸ்டே எடுக்கணும். அப்போ when you just hear the mark, chemistryல சென்டம் 70 out of 70 நீ பப்ளிக்ல மார்க் பாக்குறிய உன் போன்ல, எப்படி இருக்கும்
தேன் வந்து பாயும் உன் நெஞ்சிடத்தே, அப்படியே காதுல தேன் வந்து பாயற மாதிரி இருக்கும் இல்லையா நமக்கு. எஸ், சோ அந்த சக்சஸ் அனுபவிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில சாக்ரிஃபைஸ் நீ பண்ணிதான் ஆகணும். ஓகே, அதுக்கு ஒரு சில சாக்ரிஃபைஸ் நீங்க பண்ணிதான் ஆகணும். டெம்பரேச்சர் எழுத வேண்டாமா? கண்டிப்பா எழுதணும், இல்லைன்னா ½ மார்க் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, யா. சோ இப்போ அடுத்து நெக்ஸ்ட் போலாமா? சரி, சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இதே கிளைகால் இருக்கு இல்லையா, கிளைகாலை நான் வந்து டைல்யூட் சல்பூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணா என்ன ஆகும், ஜஸ்ட் இந்த ரீஏஜென்ட் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு இந்த ஏபிசிடி கன்வர்ஷன் மாதிரி கேட்கறது நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, இந்த நிறைய பேருக்கு மேம் முதல்வன் பேட்ச் பத்தி டீமினல் பேட்ச் பத்தி டவுட் இருக்கு. அவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு நைட்டே நான் லைவ் வரேன், சரியா? டுநைட் ஐ வில் கம் லைவ் அண்ட் தென் ஐ வில் சால்வ் யுவர் டவுட்ஸ். ஓகேவா? அப்போ ஓகேவா? சரியா? இப்போ கிளாஸ் நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம கிளாஸ் கவனிங்க. உங்களுக்கு இன்னைக்கு நைட்டே நான் லைவ் வரேன், டீமினல் பேட்ச் அப்புறமா நம்மளோட முதல்வன் பேட்ச் இதை பத்தி எல்லாம் சொல்றதுக்கு. ஓகே, யா. சோ CH2OH இது என்ன தம்பி? இது என்னது? கிளிசராலா கிளைகாலா? சாட்ல சொல்லுங்க. ரெண்டு OH குரூப் இருக்கு. வாட் இஸ் திஸ்? இஸ் திஸ் கிளிசரால் ஆர் கிளைகால்? வெரி குட், இட் இஸ் கிளைகால். ஓகே, இட் இஸ் கிளைகால். சோ இந்த கிளைகாலை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஐ எம் ட்ரீட்டிங் இட் வித், நான் இதை வந்து யாரு கூட வந்து ரியாக்ட் பண்றேன் அப்படின்னா, anhydrous zinc chloride. anhydrousனா என்ன தெரியுமா? நோ வாட்டர், நோ மாய்ஸ்சர், ட்ரை அப்படின்னு வந்து அர்த்தம். ஜிங்க் குளோரைட் வந்து இந்த இடத்துல நமக்கு கேட்டலிஸ்டா ஆக்ட் ஆகும். ஓகே, கேட்டலிஸ்ட் அப்படின்னா என்ன? சம்திங் விச் ஸ்பீட்ஸ் அப் த ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷனை ஸ்பீட் அப் பண்றதுக்கு யூஸ் ஆகுறத தான் கேட்டலிஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ நல்லா கவனிங்க, டைல்யூட்டான சல்பூரிக் ஆசிட் H2SO4 கான்சென்ட்ரேட்டட் கிடையாது, டைல்யூட்டான சல்பூரிக் ஆசிட். ஓகே, ஹே, நீ டைல்யூட் சல்பூரிக் ஆசிடா இருந்துட்டு போ, இல்ல கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிடா இருந்துட்டு போ, சல்பூரிக் ஆசிடுக்கு வாட்டரை கண்டா அவ்வளோ பிடிக்கும். உண்மையாவே சல்பூரிக் ஆசிட் எங்கடா வாட்டரை பார்த்தா உடனே தண்ணி எடுத்து குடிச்சிரும். சோ இது என்ன பண்ணிடும்? தோ இந்த தண்ணியை அது தூக்கிட்டு போயிடும். சல்பூரிக் ஆசிட் வாட்டரை ரிமூவ் பண்ணிடும். இப்படி ரிமூவ் பண்ணாது, இன்ஸ்டெட் இங்க இருக்கிற OHO இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜனையும் ரிமூவ் பண்ணிடும். OH and then இந்த ஹைட்ரஜனை நமக்கு ரிமூவ் பண்ணிடும். ரிமூவ் பண்ணிடுச்சுன்னா இங்க ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்னு பாருங்க, CH2 இருக்கும். இங்க என்ன இருக்கு? CHOH இருக்கு. கரெக்டா? ஓகே, சோ இப்போ இது வந்து எனக்கு ப்ராப்பராகவே இல்லை. அஃப்கோர்ஸ் இங்க எனக்கு டபுள் பாண்ட் இருக்கும், ஏன்னா ஒரு பாண்ட் பிரேக் ஆனா ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகி தான் ஆகும். சரியா? ஓகே, சோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா this undergoes tautomerization. What is this? Tautomerization னா என்னது? tautomerization அப்படின்னா என்னப்பா? ஐசோமெரிசம் மாதிரி தான். சரியா? எப்படி ஐசோமர் அப்படின்னா சேம் மாலிகுலர் ஃபார்முலா ஆனா டிஃபரெண்டான அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இங்க டாட்டோமெரிசம்ல என்ன ஆகுது அப்படின்னா ஜஸ்ட் பிளேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. நீ ஒரு ஸ்கூல்ல போயிட்டு நான் இங்க போறேன், நீ இங்க வா, நம்ம பிளேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பிளேஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. அதாவது இங்க இருக்கிற இந்த ஹைட்ரஜன் இங்க போயிடுது, இங்க இருக்கிற ஹைட்ரஜன் இங்க போயிடுது, இங்க இருக்கிற பாண்டு இங்க வந்துருது, இங்க இருக்கிற பாண்டு இங்க வந்துருது. அவ்வளவுதான். அப்போ when you see ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? மேல CH3 கரெக்டா, கீழே CHO. அவ்வளவுதான். CH3 CHO என்னது? acitoldehyde, which is ethanol. aldehyde, acitoldehyde, ethanol. நிறைய பேர் கேக்குறீங்க, மேம் இந்த ரியாக்ஷனுக்கு நேம் என்ன மேம் அப்படின்னு. நேம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா கிளைகால டைல்யூட் சல்பூரிக் ஆசிட் இன் பிரசன்ஸ் ஆஃப் த கேட்டலிஸ்ட் ஜிங்க் குளோரைட்ல ரியாக்ட் பண்ணா எனக்கு ஆல்டிஹைட் எத்தனால் தான் ப்ராடக்ட் கிடைக்கும். இந்த ரியேஜென்ட் என்ன அப்படிங்கறத நீங்க படிச்சுக்கணும். சரியா? ஓகே, சூப்பர். எதுக்குமே நமக்கு நேம் முக்கியம் கிடையாது, ரியாக்ஷனோட நேம் முக்கியம் கிடையாது. டே தம்பிங்களா, நான் இப்பயும் சொல்றேன், உங்களுக்கு எக்ஸாம்ல ரியாக்ஷன் நேமை வச்சே क्वेश्चंस வராதுடா. ரியாக்ஷன்ஸ் நேம் வச்சே क्वेश्चंस வராது. 641 லைக்ஸா? சீக்கிரமா 2K லைக்ஸ் வந்துரும் போல. நம்ம இன்னைக்கு பாட்டு பாடிதான் ஆகணும் போல. யா, சோ கிளைகால் இருக்குல்ல, இங்க இப்ப இந்த क्वेश्चनே இருக்குல்ல, உங்களுக்கு வந்து டீஹைட்ரேஷன் ஆஃப் கிளைகால்னு கொடுக்கலாம். பட் அதை விட கிளைகால் டு ஆக்சிரேன் அப்படிதான் क्वेश्चंसே வந்து கேட்பாங்க. இல்லனா கிளைகால் வந்து ஹீட் பண்ணா 773 கெல்வின்ல ஹீட் பண்ணா என்ன வரும் அப்படின்னு தான் ப்ராடக்ட் क्वेश्चन வந்து கேட்பாங்க.
ஒரே ஒரு நிமிஷம் வந்து கேட்டுக்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்த क्वेश्चन எப்படி கேட்டாலும் எழுதிருவீங்கல்ல, புரியுதா? இந்த क्वेश्चन புரிஞ்சிட்டா இது எப்படி கேட்டாலும் எழுதிருவீங்கல்ல, அப்படிதான் நீ படிக்கணும். சரியா? ஓகே, கிளியரா? வாட்டர் பிரேக். ஆமா, throughout the life you all stay hydrated. ஓகே, அப்படியே ஒரு பாட்டில் தண்ணி கொண்டு வந்து என் கூட தண்ணி குடிச்சிட்டே கிளாஸ் கவனிங்க. whenever you feel very tired, drink water. எக்ஸாம்ல போய் எத்தனை பேருக்கு மறக்குது? யாருக்கெல்லாம் எக்ஸாம் மேம் எத்தனை வாட்டி படிச்சாலும் எனக்கு எக்ஸாம்ல போய் மறக்குது மேம், ரொம்ப மறக்குது மேம். Maybe you are dehydrated. Okay, நீங்க 1% dehydrated இருந்தா கூட it affects your memory. Even when you are 1% dehydrated, it affects your memory. Okay, so அதனால always stay hydrated. சரியா? நீ ஹைட்ரேட்டடா நீ எப்பயுமே தண்ணி குடிச்சிட்டு இருந்தா மட்டும்தான் சூப்பரா இருக்கும். கிளியரா? ஓகே, நைஸ். சரி வாங்க, பிரேக் எல்லாம் கிடையாது, தண்ணி குடிக்கிறதே உங்களுக்கு ஏஎஸ்எம்ஆரா? வாங்க அடுத்து நான் அந்த ரியாக்ஷன் டாபிக் எழுதுறேன், ஆனா அது எப்படி வேணா நமக்கு கேட்பாங்க. கேட்டாலிட்டிக் ஹைட்ரோஜினேஷன். கேட்டாலிட்டிக்னா என்னடா? கேட்டாலிட்டிக் அப்படின்னா என்னது? கேட்டாலிட்டிக் அப்படின்னா என்னது? கேட்டாலிட்டிக் அப்படின்னா நம்ம கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ நம்ம கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணி அந்த ரியாக்ஷனை வந்து நம்ம ஸ்பீட் அப் பண்றோம் அப்படின்னு வந்து அர்த்தம். சரியா? சோ கேட்டாலிட்டிக் ஹைட்ரோஜினேஷன். அப்படி இல்லனா they call it as reduction. ஓகே, அப்படி இல்லனா they call it as reduction. ஓகே, சோ கேட்டலிஸ்ட் வந்து அந்த ரியாக்ஷனை ஸ்பீட் அப் பண்ணும். ஹைட்ரோஜினேஷன் அப்படின்னா ஹைட்ரஜனை ஆட் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். ஹைட்ரோஜினேஷனா என்ன தெரியுமா அர்த்தம்? ஹைட்ரஜனை ஆட் பண்றோம்னு அர்த்தம். ரிடக்ஷன் அப்படின்னாலுமே ஹைட்ரஜனை ஆட் பண்றோம் இல்லனா ஆக்சிஜனை கம்மி பண்றோம் அப்படின்னு அர்த்தம். யார வந்து கேட்டாலிட்டிக் ஹைட்ரோஜினேஷன் பண்றோம் அப்படின்னா ஃபீனால். ஓகே, யார வந்து கேட்டாலிட்டிக் ஹைட்ரோஜினேஷன் பண்றோம் அப்படின்னா ஃபீனால், C6H5OH. ஓகே, சோ ஃபீனால தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஹைட்ரோஜினேஷன் பண்றோம், which is reduction பண்றோம். என்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றேன்? நிக்கல் யூஸ் பண்றேன். என்ன டெம்பரேச்சர்ல? 160 டிகிரி செல்சியஸ்ல. இப்போ ஹைட்ரஜன் இஸ் கோயிங் டு கெட் ஆடட் இல்லையா? சோ நல்லா பாருங்க, 3 molecules ஆஃப் ஹைட்ரஜன் நான் ஆட் பண்ண போறேன். எவ்ரி கார்னர்ஸ்ல ஜஸ்ட் பென்சீன் ரிங்னாலே எல்லா கார்னர்ஸ்லயும் என்ன இருக்கும்? நமக்கு ஹைட்ரஜன் இருக்கும். கரெக்டா? ஓகே, எல்லா கார்னர்ஸ்லயும் நமக்கு ஹைட்ரஜன் வந்து இருக்கும். இப்போ இன்னொரு ஹைட்ரஜன் ஆட் ஆயிடும். நல்லா கவனிங்க, இன்னொரு ஒரு ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அந்த ஆல்டர்னேட் சிங்கிள் அண்ட் டபுள் பாண்ட் இருக்குமா இருக்காதா? இருக்காது. அவ்வளவுதான். நல்லா கவனிங்க. சோ நம்ம ஃபீனால், இதுதானே ஃபீனால். ஓகே, எவ்ரி கார்னர்ஸ்ல இன்னொரு ஒரு ஹைட்ரஜன் போயிட்டு ஆட் ஆயிடும். ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா உள்ள இருக்க வேண்டிய ஆல்டர்னேட் சிங்கிள் அண்ட் டபுள் பாண்ட் தேவையில்லை, அந்த பாண்ட் பிரேக் ஆயிடும், அது தேவையில்லை. அவ்வளவுதான். சோ இதுதான் கேட்டாலிட்டிக் ஹைட்ரோஜினேஷன். எல்லா கார்னர்லயும் ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, இன்னொரு ஒரு ஹைட்ரஜன் போயிட்டு ஆட் ஆயிடும். சோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? இங்க ஃபீனால். ஃபீனால என்னவா மாத்திருக்கோம்? திஸ் இஸ் சைக்ளோ மீத் ஈத் ப்ரோப் பியூட் பென்ட் ஹெக்ஸ். 6 கார்பன் இருக்கு. ஹெக்ஸ ஆல், OH இருக்கிறதுனால ஆல், ஹெக்ஸனால், சைக்ளோஹெக்ஸனால். ப்ராடக்டோட நேம் என்ன? சைக்ளோஹெக்ஸனால். ஓகே, ஃபீனால் டு சைக்ளோஹெக்ஸனால். புரிஞ்சுதா? ஓகே, அடுத்த ரியாக்ஷன் இஸ் Pthalin ரியாக்ஷன். ஓகே, P silent, Pthalin ரியாக்ஷன். ஓகே, யா. சோ இந்த Pthalin ரியாக்ஷன்ல நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா phenolphthalein ப்ரிப்பேர் பண்றோம். Pthalin ரியாக்ஷன்ல நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்றோம்?
ஹெண்டர்சன்-ஹசல்பேக் ஈக்குவேஷன் டீச் பண்ணுங்க மேம். கண்டிப்பா டீச் பண்றேன்டா. டீஹைட்ரேஷன் புக்ல இருக்கா? எதுல டீஹைட்ரேஷன் இருக்கு? நோ, இட் இஸ் நாட் டீஹைட்ரேஷன் கிடையாது. இந்த ரியாக்ஷன் டீஹைட்ரேஷன் கிடையாது. ஓகே, கண்டினியூ பண்ணலாமா? சரி. ஸோ தாலின் நம்ம வந்து இதுல ஃபினாப்தலீன் ப்ரிப்பேர் பண்றோம். ஓகே, எப்படி அப்படின்னா நம்ம வந்து we are taking 2 phenol. ஓகே, அண்ட் தென் நம்ம அதை வந்து என்ன பண்றோம்? எது கூட ரியாக்ட் பண்றோம்? யாருக்கு தெரியும்? சாட்ல சொல்லுங்க. தாலின் ரியாக்ஷன்ல நம்ம யாரு கூட யாரை ரியாக்ட் பண்றோம் டு கெட் ஃபினாப்தலீன்? தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு சாட்ல சொல்லுங்கடா. குயிக்லி யாராச்சும் ஒருத்தர். தாலின் டை தாலிக் ஆன்ஹைட்ரைடு கூட வந்து ரியாக்ட் பண்ணும். ஓகேவா? சோ இட் வில் ரியாக்ட் வித் தாலிக் ஆன்ஹைட்ரைட். ஆன்ஹைட்ரைட்னா என்னது? வாட் இஸ் ஆன்ஹைட்ரைட்? நோ வாட்டர், நோ மாய்ஸ்சர், ட்ரை அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகே, சரி. சோ இப்போ அந்த 2 ஃபினாப்தலீனை நான் எப்படி எழுதுறேன் பார். அந்த 2 ஃபினாப்தலீனும் இங்க டான்ஸ் ஆடுற மாதிரி நான் வந்து எழுத போறேன். ஞாபகம் வச்சுக்கோ. இங்க பார், OH கீழே இருக்கணும். OH வந்து கீழே ஃபேஸ் பண்ணி இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி இப்படி எழுதிக்கோங்க. சரியா? லைக் திஸ் எழுதிக்கோங்க. ஓகே, 2 ஃபீனால். இப்போ தாலிக் ஆன்ஹைட்ரைட் அதை எப்படி ஈஸியா வரையுதுன்னு சொல்லி தரேன் பாருங்க. ஒரு பென்சீன் ரிங் போட்டுக்கோங்க. நார்மலா எல்லாருக்கும் பென்சீன் ரிங் வரைய தெரியும்ல? ஒரு பென்சீன் ரிங். ஓஹோ, பாண்ட் தப்பா போட்டேன். யா, ஓகே. சோ அந்த பென்சீன் ரிங்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அது கூட நீங்க வந்து அட்டாச் பண்ணி ஒரு பென்டகன் வரையணும். பென்டகன்னா என்ன? 5 கார்னர் இருக்கணும். 1 1 2 3 4 5. இது வந்து ஹெக்ஸகனா, இது பென்டகன் வரைஞ்சுக்கணும். பென்டகன்ல தோ இந்த சைடை மட்டும் அழிச்சிட்டு ஆக்சிஜன் போட்டுக்கணும். அவ்வளவுதான். இந்த சைடுல மட்டும் கார்பனுக்கு பதிலா ஆக்சிஜன் இருக்கும். சரியா? இப்போ ஆக்சிஜன் வந்துட்டான்ல இங்க, உடனே பக்கத்துல மீதி 2 ஆக்சிஜன் வந்துரும். இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. மீதி 2 ஆக்சிஜன் வந்துரும். இப்ப வரைஞ்சு பாருங்களேன். இங்க பாரு, பென்சீன் ரிங் போட்டுக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் பென்சீன் ரிங் போட்டுக்கணும். பென்சீன் ரிங்ல வந்து ஒரு பக்கத்திலேயே ஒரு 5 வீடு. இவன் 6 சைடா 5 சைடு தான் இருப்பான் இவனுக்கு. 5 சைடுல ஒரு சைடு ஆக்சிஜன், மீதி 2 சைடும் டபுள் பாண்ட் ஆக்சிஜன், மீதி 2 சைடும் டபுள் பாண்ட் ஆக்சிஜன். இதை வந்து வரைஞ்சிருங்க. இதான் தாலிக் ஆன்ஹைட்ரைட். இப்போ என்ன தெரியுமா ஆகும்? ஃபீனால்ல தோ இங்க ஆப்போசிட்ல இருக்கான்ல ஹைட்ரஜன், ஆப்போசிட்ல இருக்கான்ல ஹைட்ரஜன், பேரால இருக்கிற ஹைட்ரஜன், அவனும் இந்த தாலிக் ஆன்ஹைட்ரைட்ல இருக்கிற ஆக்சிஜனும் சேர்ந்து இப்படி H2O வாட்டரா வெளில போயிடுவாங்க. வாட்டரா வெளில போயிடுவாங்க. நான் வாட்டரை வெளியில துரத்தணும் அப்படின்னாலே நான் யாரை யூஸ் பண்ணுவேன்? யாரை கூட்டு வருவேன்? கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் தான். வேற யாரு? ஏன்னா கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் இஸ் a dehydrating agent. Okay, so concentrated sulfuric acid is a dehydrating agent. இப்போ என்ன மேம் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இவனை எழுதுங்க. இங்க என்ன இருக்கான்? பென்சீன் ரிங் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு இங்க என்ன இருக்கு? we have பென்சீன் ரிங். அதுல வந்து ஒரு பென்டகன். பென்டகன்ல இங்க நமக்கு ஆக்சிஜன் இருக்கு, மேல டபுள் பாண்ட் ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜன் தான் போயிடுச்சு. அதுக்கு பதிலா இது அப்படியே இவன் கூட ஜாயின் பண்ணுங்க. இங்க வந்து என்ன இருக்கு? ஒரு ஃபீனால் அட்டாச் ஆகி இருக்கு, அங்க இன்னொரு ஒரு ஃபீனால் அட்டாச் ஆகி இருக்கு. அவ்வளவுதான். சோ இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா இந்த ப்ராடக்ட்? இந்த ப்ராடக்ட் பேர் தான் ஃபினாப்தலீன். இந்த ப்ராடக்ட் பேர் வந்து என்னது? ஃபீனால். ஃபினாப்தலீன் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. ஃபீனால் தாலின். ஃபீனால் தாலின், ஃபினாப்தலீன் இண்டிகேட்டர். யாருக்கெல்லாம் கிளியர்? பக்கா கிளியர்? ஃபர்ஸ்ட்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். அகைன் ஐ வில் எக்ஸ்பிளைன், டோன்ட் வரி அட் ஆல். சோ நான் இன்னொரு வாட்டி கூட எக்ஸ்பிளைன் பண்றேன். இது எல்லாருக்குமே கிளியரா? எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? இன்னைக்கு 5K லைக்ஸ் டார்கெட் வைக்கணும் போல. 2K எல்லாம் ஈஸியா வந்துரும். ஆன்ஹைட்ரைட் எல்லாருக்கும் எழுத தெரியும் இல்லையா? ரொம்ப ஈஸி. இதோ பாருங்க, பென்சீன் ரிங்க போட்டுக்கோங்க. பென்சீன் ரிங். ஓகே, பென்சீன் ரிங்க கரெக்டா போட்டுருங்க. போட்டுட்டு அதுல இருந்து ஒரு பென்டகன் வரைஞ்சுக்கோங்க. பென்டகன்ல இங்க ஆக்சிஜன் அழிச்சிட்டு ஆக்சிஜன்,
இங்க டபுள் பாண்டோ, இங்க டபுள் பாண்டோ, அவ்வளவுதான். ஓகே, இங்க டபுள் பாண்டோ. அப்புறமா அத ஃபீனால், 2 ஃபீனால் வரைஞ்சுக்கோங்க, ரிவர்ஸ்ல வரைஞ்சுக்கோங்க 2 ஃபீனால். ஓகே, சோ ஃபீனால்ல இருக்கக்கூடிய பாரா ஹைட்ரஜன், பாரா ஹைட்ரஜனும் இந்த ஆக்சிஜனும் சேர்ந்து வாட்டரா வெளில போயிடும். வெளில போனதுக்கு அப்புறம் அவனை அப்படியே ஜாயின் பண்ணிடு. ஜாயின் பண்ணிட்டா யூ கெட் த ப்ராடக்ட். ஈஸி? இஸ் இட் ஈஸி? நோ, டைல்யூட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் யூஸ் பண்ணக்கூடாது. யூ ஷுட் யூஸ் ஒன்லி கான்சென்ட்ரேட்டட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். இது எல்லாமே செஞ்சு பார்த்து கொடுத்துருக்காங்க நமக்கு, இது சும்மா கொடுக்கல. சரியா? ஓகே, so next reaction is super important reaction which is preparation of glycol. இந்த ரியாக்ஷனை வந்து வேற மாதிரி கேட்பாங்க. அது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். எப்படி வேணா கேட்பாங்க. இது இந்த ரியாக்ஷனா அப்படிங்கிற அளவுக்கு கேட்பாங்க. preparation of glycol. இப்போ இந்த glycol இருக்குல்ல, glycolோட எம்பெரிக்கல் ஃபார்முலா வந்து என்னது? சாரி, மாலிகுலர் ஃபார்முலா வந்து என்னது? C2H6O2. கரெக்டா? C2H6O2. சரி, ஒரு ஆல்கீனை எடுத்து அத பேயர்ஸ் ரிஏஜென்ட் கூட ரியாக்ட் பண்ணா உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். அந்த ப்ராடக்ட் பேரு A. அந்த ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் அப்படின்னு கேட்பாங்க. PDF நான் பின் பண்ணிருக்கேன், இம்பார்ட்டன்ட் क्वेश्चन PDF ஆல்ரெடி. எப்படி கேட்பாங்க? உங்க கையில வந்து ஒரு ஆல்கீன் இருக்குங்க, அந்த ஆல்கீனை பேயர்ஸ் ரிஏஜென்ட் கூட ரியாக்ட் பண்றீங்க, இல்லனா அதை நீங்க ஆக்சிடைஸ் பண்றீங்க. வாங்க காயத்ரி, ஆக்சிடைஸ் பண்றப்போ உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. அது வந்து C2H6O2. அது என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் கிளைகால். எப்படி மேம்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ பாத்தீங்க அப்படின்னா I am taking alkene, அதாவது ஈத்தீன் எடுத்துக்கிறேன். CH2 double bond CH2. இந்த ஈத்தீனை நான் என்ன பண்றேன் அப்படின்னா பேயர்ஸ் ரிஏஜென்ட் கூட ரியாக்ட் பண்றேன். வாட் இஸ் தட் பேயர்ஸ் ரிஏஜென்ட்? சொல்லுங்க பார்க்கலாம் சாட்ல. பேயர்ஸ் ரிஏஜென்ட்னா என்ன? அதெல்லாம் கிளியரா உங்களுக்கு புரிஞ்சா மட்டும்தான் எக்ஸாம்ல இது எப்படி கேட்டாலும் உங்களால எழுத முடியும். வாட் இஸ் பேயர்ஸ் ரிஏஜென்ட்? பேயர்ஸ் ரிஏஜென்ட் என்பது அதோட வேலை என்ன தெரியுமா? அது வந்து ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அது வந்து ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே, சோ இந்த பேயர்ஸ் ரிஏஜென்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் கோல்டு. கோல்டா இருக்கும், ஹாட் கிடையாது. டைல்யூட்டா இருக்கும், கான்சென்ட்ரேட்டட் கிடையாது. கோல்டு, டைல்யூட். ஆல்கலைனா, அசிடிக்கா, அக்வஸா? ஆல்கலைன். ஓகே, ஆல்கலைன். இது ரொம்ப முக்கியம். கோல்டு, டைல்யூட், ஆல்கலைன். KMnO4, பொட்டாசியம் பர்மாங்கனேட். கோல்டு, டைல்யூட், ஆல்கலைன், KMnO4, பொட்டாசியம் பர்மாங்கனேட். இவர்தான் நம்மளோட பேயர்ஸ் ரிஏஜென்ட். இந்த பேயர்ஸ் ரிஏஜென்ட்டோட வேலை என்ன தெரியுமா இங்க பண்ணுது? இந்த பேயர்ஸ் ரிஏஜென்ட் என்ன தெரியுமா பண்ணுது? தோ இந்த கார்பன்ல ஒரு OH குரூப் ஆட் பண்ணிடும், இந்த கார்பன்ல ஒரு OH குரூப் ஆட் பண்ணிடும். So we get glycol. So நமக்கு என்ன கிடைக்கும் இங்க? CH single bond CH. என்ன பண்ணுங்க? OH OH ஆட் பண்ணிடுங்க. OH OH. இங்க பாரு, ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகணும்னா ஒரு பாண்ட் பிரேக் ஆகி தான் ஆகணும். சரியா? That's how life is. Okay, லைஃபும் அப்படிதான். உங்களுக்கு ஒண்ணு வேணும்னா உன்னை விட்டு கொடுத்து தான் ஆகணும். எனக்கு வந்து ஜாலியா நான் வந்து ரீல்ஸ் பார்த்துட்டே டைமும் வேஸ்ட் பண்ணணும், அதே நேரத்துல நான் வந்து சூப்பரான மார்க் வாங்கி எனக்கு பெஸ்ட் காலேஜும் கிடைக்கணும், நான் ஆசைப்பட்ட காலேஜும் கிடைக்கணும் அப்படின்னா கிடைக்காது. ஓகே, நீ வந்து இந்த பாண்ட் டபுள் பாண்டை விட்டு கொடுத்தாதான் வேற ஒரு சிங்கிள் பாண்டை ஃபார்ம் ஆகவே முடியும். ஓகேவா? ஸோ இப்போ அனதர் ஒரு 5 மாசத்துக்கு மட்டும் என்டர்டைன்மெண்ட்டை கொஞ்சம் நம்ம விட்டு கொடுத்தாதான் சக்சஸை நம்ம என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, கிளியரா? ஓகேடா. CH2, ஆமா CH2 மிஸ் பண்ணிட்டோம். CH2OH, CH2OH. இதுதான் நம்மளோட கிளைகால். என்ன இதுவும் சேம் தான்டா. நம்ம எப்படி எழுதுவோம் கிளைகால்? CH2OH, CH2OH ன்னு எழுதுவோம்ல, ரெண்டும் சேம் தான். ரெண்டும் சேம் தான். ஓகே, சோ இதுதான் நம்மளோட கிளைகால். ஓகே, அடுத்த ரியாக்ஷன் போலாமா? அடுத்த ரியாக்ஷன் போலாமா? சூப்பர். அடுத்ததும் அந்த அளவுக்கு ஈக்குவலி செம்ம இம்பார்ட்டன்டான ஒரு ரியாக்ஷன், அதுதான் preparation of glycerol. ஓகே,
so next reaction is preparation of glycerol. Okay, so what is this preparation of glycerol? நம்ம glycerol அப்படிங்கிறது வந்து என்னது? It is triol இல்லையா? ozonolysis சொல்லி தரேன், கவலைப்படாதீங்க. Okay, it is a triol. Okay, so in the glycerol நமக்கு தெரியும் what is the formula of glycerol? CH2OH CHOH and then CH2OH. இதுல இருக்கக்கூடிய இந்த ஸ்டார்டிங் மெட்டீரியல் கொஞ்சம் பெருசா இருப்பான், அதனால தான் அவன் பேரு லாங் செயின் ஃபேட்டி ஆசிட். அவன் பேர் என்னது? கிளிசரைல் பால்மிட்டேட். அது வந்து ஒரு ஃபேட். ஓகே, நல்லா கவனிங்க. CH2O CHO CH2O. ஸோ இந்த கிளிசரைல் பால்மிட்டேட் வந்து எப்படி தெரியுமா இருக்கு நமக்கு? நல்லா கவனிங்க. It is attached with CO பெருசா இருக்கும். அப்புறமா CH2 group 14 times இருக்கும். CH2 group 14 times இருக்கும். CH2 14 times இருக்கும். CH2 14 times இருக்கும். ஓகே, அது திருப்பி CH3 கூட அட்டாச் ஆகியிருக்கும். CH3 கூட அட்டாச் ஆகியிருக்கும். CH3 கூட அட்டாச் ஆகியிருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் என்னது? இதுக்கு பேர் தான் கிளிசரைல் பால்மிட்டேட். கிளிசரைல் பால்மிட்டேட். ஓகே, ஸோ இதோடைய பேர் தான் கிளிசரைல் பால்மிட்டேட். ஓகே, யா. ஸோ இப்போ இந்த கிளிசரைல் பால்மிட்டேட்டை நம்ம யாரு கூட ரியாக்ட் பண்றோம்னா சோடியம் ஹைட்ராக்சைடு கூட நம்ம வந்து react பண்றோம். Okay, glycol glycerol same. Ethylene glycol and glycerol is same. Ethylene glycol and glycerol is same. Okay, sodium hydroxide கூட react பண்றோம். sodium hydroxide எழுதுன பாருங்க. NaO NaOH NaOH 3 molecules of sodium hydroxide கூட react பண்றோம். இப்போ என்ன தெரியுமா ஆகுது? தோ இந்த பார்ட்டும் எனக்கு வெளியில போயிடுவாங்க. இந்த ஆரஞ்சு கலர்ல நான் எழுதி இருக்கிறவங்க அப்படியே வெளில போயிடுவாங்க. மீதி என்ன இருக்கு? CH2OH CH2OH அவ்வளவுதான். இப்ப இவங்கெல்லாம் எப்படி வெளில போவாங்க? எழுதலாமா? அதையும் எழுதலாமா? கவனி. NaO எத்தனை NaO? 3 NaO. அது கூட என்ன பண்ணுங்க? என்ன அட்டாச் ஆயிருக்கீங்க? CO. சரி, அப்ப 3 வெளில போட்டோம்னா நம்ம சோ 3 வெளில போட்டோம். CO CH2 14 times CH2 14 times அப்புறமா CH3 அவ்வளவுதான். மீதி இருக்கிறத அப்படியே எழுதுங்க. NaO இந்த குரூப் கூட 3 times இருக்கு. சோ 3 times அப்படினு போட்டு நான் எழுதிட்டேன். ஓகேவா? சோ இங்க நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா ப்ராடக்ட்? இதுதான், வேற யாரும் கிடையாது, கிளிசரால். இதுதான் நம்மளோட கிளிசரால். யாருக்கெல்லாம் கிளியர்? யாருக்கெல்லாம் பக்கா கிளியர் பசங்களா? யாருக்கெல்லாம் பக்கா கிளியர்? ஆர்ல CH3க்கு பதிலா நீங்க என்ன வேணா யூஸ் பண்ணலாம். ஆனா தேவையில்லை, புக்ல இருக்கிறதே எழுதுங்க போறோம். ஓகே, யூ ஜஸ்ட் ஃபாலோ வாட் எவர் இஸ் தேர் இன் த புக் இட் செல்ஃப். ஓகேவா? டன். நெக்ஸ்ட் அடுத்த ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம bromination and chlorination படிக்க போறோம். ஓகே, ஆனா இது எந்த கேட்டகரியில வரும்னு எழுதுறேன். ஆனா உங்களுக்கு எக்ஸாம்ல substitution reaction of alcohol அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ஓகே, சோ substitution reaction of alcoholல நம்ம இப்ப படிக்க போறது என்னது? bromination and chlorination படிக்க போறோம். ஓகே, இது வந்து ஓனா தான் கேட்பாங்க, கன்வர்ஷனா வந்து கேட்பாங்க. சரியா? நான் இப்ப என்ன எடுத்துக்கிறேன்னா குடிக்கிற எத்தனால எடுத்துக்கிறேன். CH3 CH2OH. ஓகே, சோ இந்த எத்தனால் இருக்கு இல்லையா, அதை நான் bromination பண்ண போறேன். வாட் இஸ் தட் bromination? HBr கூட நான் ரியாக்ட் பண்றப்போ இங்க இருக்கக்கூடிய அந்த bromine போயிட்டு OH குரூப்பை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். OHக்கு பதிலா bromine போய் சப்ஸ்டிட்யூட் ஆயிடும். ஏன்? ஏன்னா இங்க இருக்கிற ஹைட்ரஜனோ இங்க இருக்கிற OHஓ இங்க இருக்கிற ஹைட்ரஜனோ சேர்ந்து வாட்டரா வெளில போயிடுவாங்க. வெளில போயிட்டாங்கன்னா நல்லா கவனிங்க, CH3 CH2 என்ன கிடைக்கும்? Br கிடைக்கும்.
மேம் இப்போ இந்த ரியாக்ஷன்ல நான் என்னமா புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா HBr யூஸ் பண்ணா OHக்கு பதிலா புரோமின் மாறும் அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டா ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஏனென்றால் இங்க அவங்க என்ன வேணா அல்கைல் குரூப்ஸ் கொடுக்கலாம், இந்த சைட்ல அவங்க என்ன அல்கைல் குரூப்ஸ் வேணா கொடுக்கலாம். சரியா? அப்போ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னது, OH குரூப்புக்கு பதிலா புரோமின் வந்து எனக்கு சப்ஸ்டிடியூட் ஆகும் அப்படிங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். Is that clear? Hey, எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? Of course I'll give you PDF, don't worry. Clear-ஆ? ஓகே, சோ அடுத்தது நீங்களே தான் வந்து கெஸ் பண்ண போறீங்க. நெக்ஸ்ட் நல்லா கவனிங்க. அதே எத்தனால் தான் நான் எடுத்துக்கிறேன். CH3 CH2 OH நான் எடுத்துக்கிறேன். ஓகே, சோ இந்த எத்தனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா PCl3 கூட நான் ரியாக்ட் பண்றேன். PCl3 நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்போலாம் PCl3 இருக்கோ இல்லனா PCl5 இருக்கோ அப்படி இல்லனா SOCl2 இருக்கோ, இதுல யாராச்சும் ஒருத்தர் தான் தயோனில் குளோரைட், பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட், பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைட். ஓகே, இதுல யாராச்சும் ஒருத்தங்க இருந்தாலே அவங்களோட வேலை என்ன தெரியுமா, குளோரினேட்டிங் ஏஜென்ட்ஸ். அவங்க வந்து யாரு, குளோரினேட்டிங் ஏஜென்ட். அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்கெல்லாம் OH குரூப் இருக்கோ அதுக்கு பதிலா குளோரினை மாத்தி விட்டுருவாங்க. அதுக்கு பதிலா CH3 CH2 Cl குளோரின்னு மாத்திடுவாங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்ல எத்தனால் தான் உங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, செஷன் எப்போ முடியும், நான் எப்போ உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைச்சது எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்கணும், அப்பதான் செஷன் வந்து முடியும். ஓகே, அது வந்து 2 hours ஆகலாம், 3 hours ஆகலாம், 4 hours ஆகலாம், 5 hours ஆகலாம். ஓகே, நான் உங்களுக்கு என்னென்ன சொல்லிக் கொடுக்கணும்னு நினைச்சனோ அது முடியறப்பதான் செஷன் முடியும். கரெக்ட் தானே? when I am ready to teach, why can't you listen? லிசன் பண்றதுல என்ன கஷ்டம்? எனக்கு புரியுது, பயாலஜி எக்ஸாமுக்கு நைட்லாம் கண்விழிச்சு படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ கவனிங்க, CH3OH இதுவே மெத்தனால் இருக்கு அப்படின்னா மெத்தனால்ல வந்து என்ன ஆகும், அதே OH group will be replaced by chlorine. It will be replaced by chlorine, CH3Cl. ஓகே, CH3Cl அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம படிக்க போறது வந்து என்ன தெரியுமா, ஆல்கஹாலோட எலிமினேஷன் ரியாக்ஷன். ஆல்கஹாலுடைய எலிமினேஷன் ரியாக்ஷன் இதுவும் உங்களுக்கு எப்படி வேணா ஓனா கேட்பாங்க. ஸோ புரிஞ்சுக்கோங்க, மேக்சிமம் இந்த ரியேஜென்ட்ஸை வச்சு தான் கேட்பாங்க. ஓகே, ஸோ இட் இஸ் CH3 CH2OH. இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ எம் ரியாக்டிங் இட் வித் சல்பூரிக் ஆசிட். ஆமா, இந்த சல்பூரிக் ஆசிட் என்ன ஏஜென்ட், அது H2SO4 வந்து என்ன ஏஜென்ட்? இஸ் இட் குளோரினேட்டிங், புரோமினேட்டிங் ஆர் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்? சாட்ல சொல்லுங்க. சல்பூரிக் ஆசிட் வந்து என்ன ஏஜென்ட்? It is a what? Chlorinating agent. Correct? இது வந்து என்னது? It is a chlorinating agent. Okay. அப்படியா BTS ஆர்மி நீங்களாம் லைவ்ல வரல அப்படின்னு யாரும் அழுவலடா, நீ கிளம்பு. நான் ஏன் why should I stop live for you? டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் பரவாயில்ல, தெளிவாக தான் இருக்கீங்க. டீஹைட்ரேஷன் ஏஜென்ட். இப்போ இங்க இருக்கிற OHும் இங்க இருக்கிற ஹைட்ரஜனும் வெளில போகுமா? போகாது. இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற OHும் இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் ஒரு OH சேர்ந்துதான் வாட்டரா எனக்கு வெளியில போகும். ஏன்னா இதுக்கு பேர் தான் பீட்டா எலிமினேஷன். ஓகே, சோ ஃபங்க்ஷனல் குரூப் டைரக்டா அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்பா கார்பன். ஓகே, ஃபங்க்ஷனல் குரூப் டைரக்டா அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் வந்து என்னது? இட் இஸ் ஆல்பா கார்பன். ஆல்பா கார்பனுக்கு பக்கத்து கார்பன் வந்து என்ன கார்பன்? இட் இஸ் அ பீட்டா கார்பன். ஓகே, இட் இஸ் அ பீட்டா கார்பன். சோ பீட்டா எலிமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பீட்டா எலிமினேஷன் சொல்லுவோம். சோ ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன் அஃபெக்ட் ஆகாது, அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்துல இருக்கிற ஹைட்ரஜன் தான் அஃபெக்ட் ஆகும்.
ஸோ இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜனும் ஒரு OH வெளில போயிடும். அப்போ மீதி எனக்கு என்ன இருக்கும்? CH2 தான் இருக்கும். டபுள் பாண்ட் CH2. ஏன்னா கார்பனை சுற்றி எப்பயுமே 4 பாண்டு இருந்தே ஆகணும். ஸோ we will be getting மீத்து ஈத்து. ஈத்தீன் வந்து நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். we'll be getting ஈத்தீன் as the product. புரிஞ்சுதா? ஓகேவா? கிளியரா? சூப்பர். அடுத்து பார்க்க போறது ஒரு முக்கியமான நேமிங் ரியாக்ஷன். ஒரு முக்கியமான நேமிங் ரியாக்ஷன் அது வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் swern oxidation. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து என்னது? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரியாக்ஷன் which is swern oxidation. ஓகே, யா. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, swern oxidationல நம்ம 3 reagents வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஒன்று வந்து ஆல்கஹால், ஓகே, இன்னொன்று ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அதுதான் DMSO which is dimethyl sulfoxide, okay, which is dimethyl sulfoxide, and then 3 is oxalyl chloride. அப்போ ப்ராடக்ட் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா either aldehydes இல்லனா ketones கிடைக்கும். முதல்ல swern oxidation வந்து என்னது அப்படிங்கறத கவனிச்சுக்கோங்க. ஓகே, swern oxidation அப்படின்னா ஆல்கஹால்ல இருந்து ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணி ஆல்டிஹைட்ஸ் இல்லனா கீட்டோன்ஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். இந்த மூட்டை பூச்சி தொல்லைகள் எனக்கு தாங்கவே முடியல, லைவ்ல எனக்கு தலை வலிக்குது, நான் லைவே கட் பண்ணிட்டு போலாங்கிற அளவுக்கு எனக்கு கோவம் வருது. நீங்கெல்லாம் பேசுறீங்கன்னா வேற ஏதாச்சும் ஒரு லைவ் ஷெட்யூல் ஆகி இருக்கும், அங்க போயிட்டு பேசுங்க, சரியா? இங்க கிளாஸ் பசங்க கவனிச்சிட்டு இருக்காங்க, அங்க வந்து பேசாதீங்க. ஓகே, சீரியஸ்லி இங்க இங்க லைவ் கிளாஸ்ல நிறைய பேரு அவங்களால அஃபோர்ட் பண்ணி டியூஷன் போயிட்டு 1000 கணக்கான காசு கொடுத்து டியூஷன் போக முடியாது, பெரிய பெரிய ஸ்கூல் போக முடியாத பசங்க நிறைய பேர் வந்து இருக்காங்க. பரவாயில்ல, ஸ்கூல் போனாலும் எனக்கு ஸ்கூல்ல புரியல, நான் வீட்டில் வந்து எக்ஸ்ட்ராவா எஃபோர்ட் போடுறேன்னு இருக்கிற பசங்க. இங்க யாரும் கம்பல்ஷன்னால இந்த வீடியோ, யாராவது ஒருத்தராச்சும் இந்த வீடியோவை கம்பல்ஷன்னால பார்த்துட்டு இருக்கீங்களா? கிடையாது. அவங்க நான் படிக்கணும்னு ஒவ்வொருத்தரும் சுயமா எஃபோர்ட் போட்டு இங்க வர பசங்க நிறைய பேரு. இதே லைவ்ல எனக்கு தெரியும், யூ ஆர் ஆல் கோயிங் டு ஒர்க், பார்ட் டைம் ஜாப்லாம் போயிட்டு இங்க வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. நிறைய பேருக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைமே நீங்க கெமிஸ்ட்ரி வந்து கவனிச்சிட்டு இருக்கீங்க. அதனால அவங்க எல்லாரையுமே ஃபோக்கஸ் பண்ணி நான் நடத்திட்டு இருக்கேன். ஸோ சும்மா இங்க வந்து வெட்டி கதை பேசி என்ன பண்ணாதீங்க, டிஸ்ட்ராக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா என் கண்ணு சேட்ல தான் இருக்கு. யாராச்சும் ஏதாச்சும் டவுட் கேட்டாங்கன்னா நான் ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேட்டை தான் பார்த்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறப்போ அந்த டவுட்ஸ் வந்து என்ன ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணுது, எனக்கு ரொம்ப டிமோட்டிவேட்டிங்கா இருக்கு. ஓகே, உங்க போன் இருக்குல்ல, அதை வர்டிக்கலா வைக்காதீங்க. டோன்ட் உங்க போனை யாரும் வர்டிக்கலா வைக்காதீங்க, ஹரிசாண்டலா வச்சுக்கோங்க. ஓகேவா? லேண்ட்ஸ்கேப்ல வச்சுக்கோங்க. லேண்ட்ஸ்கேப்ல இப்படி வச்சு நீங்க எல்லாருமே கவனிங்க. யாருமே கவனிக்கிற பசங்கலாம் சேட்டே பார்க்காதீங்க. ஓகே, எனக்கு சேட்ல டவுட் இருக்குன்னா மட்டும் சேட் பண்ணுங்க. 850 லைக். ஆமா, என்ன கேட்டா இன்னைக்கு லைவ் முடியறதுக்குள்ள 2K லைக்ஸ் வந்துடும் நினைக்கிறேன். பார்க்கலாம். 2K லைக்ஸ் வந்தா மட்டும்தான்ப்பா பாட்டு. ஆளுக்கு ஒரு லைக் எக்ஸ்ட்ரா போட்டீங்கன்னா இது வந்து சீக்கிரமா 2K ஆயிடும். உங்க வீட்டுல இருக்கிற ஒரு போன் எடுத்து போட்டாலே 2K ஆயிடும். பார்க்கலாம், சரியா? சரி வாங்க, நம்ம வந்து we can listen. ஓகே, நான் எல்லாத்தையுமே நடத்திட்டேன்டா. லாஸ்ட் மினிட்லயும் நான் எதுக்கு திருப்பி நடத்திட்டு இருக்கேன்? யாருக்காச்சும் இது ஒருத்தருக்காச்சும் இது வந்து பயனுள்ளபடி இருந்துச்சுன்னா நல்லது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நான் நடத்திட்டு இருக்கேன். அதுலயும் வந்து இங்க வந்து இல்ல மூட்டைப்பூச்சி தொல்லைகள் பண்ணாதீங்க, சரியா? PDF தரேன் PDF எல்லாம் நான் தரேன். இப்போ வந்து கிளாஸ் கவனிங்க, இல்லைன்னா நான் சேட்டே ஆஃப் பண்ணிடுவேன். ஓகே, யா. ஸோ இப்போ ஸ்வர்ன் ஆக்சிடேஷனோட ஃபர்ஸ்ட் தியரியை நான் எழுதுறேன், அதுக்கப்புறமா நம்ம நேராக ரியாக்ஷனுக்குள்ள நம்ம போகலாம். ஓகே, ஸோ தியரி என்னது அப்படின்னா, ஆல்கஹால் இருக்குல்ல, ஆல்கஹால்லேருந்து நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா, ஐ எம் ப்ரிப்பேரிங் ஆல்டிஹைடு இல்லைனா கீட்டோன். ஆல்கஹால்லேருந்து நான் என்ன பண்ணுறேன்? ஆல்டிஹைடு இல்லைனா கீட்டோன் ப்ரிப்பேர் பண்ணுறேன். எப்படி அப்படின்னா, ஐ எம் ரியாக்டிங் இட் வித் DMSO. DMSO தான் இங்கே இருக்கிற ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே, DMSOனா என்னமா? டைமித்தைல், 2 மித்தைல் குரூப் சல்ஃபாக்சைடு. ஓகே, டைமித்தைல் சல்ஃபாக்சைடு, சரியா? பிளஸ் ஆக்சலில் குளோரைடு, ஓகே. நமக்கு இப்போ ப்ராடக்ட் வந்து ஆல்டிஹைட்ஸ் ஆர் கீட்டோன்ஸ் கிடைக்கும். இங்க இன்னொரு ஒரு சால்வெண்ட்டும் இருக்கு which is
ட்ரை ஈத்தைல் அமின். ஓகே, ஆனால் அது பெருசாக ரியாக்ஷனில் ஈடுபடாது. ஓகே, ட்ரை ஈத்தைல் அமின். ஸோ இதுதான் உங்களுக்கு தியரியில் கொடுத்துருப்பாங்க. சரி, இது அப்படியே நம்ம வந்து ஒரு ஓரமாக வந்து வச்சிருவோம். இப்போ நம்ம வந்து நேராக இந்த ரியாக்ஷனுக்குள்ள போகலாம். ரியாக்ஷனுக்குள்ள போகலாமா? சூப்பர். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறேன்? ஆல்கஹால் எடுத்துக்கிறேன். ஓகே, நான் வந்து ப்ரோபனால் எடுத்துக்கிறேன். சரியா? இங்கே பாருங்க, CH3 CH CH3. இதில் எனக்கு என்ன இருக்கு? OH குரூப் இருக்கு. ஓகே, இப்போ இட் இஸ் கோயிங் டு ரியாக்ட் வித் DMSO, டைமித்தைல் சல்ஃபாக்சைடு. ரெண்டு மித்தைல் குரூப் CH3 டைமித்தைல் சல்ஃபாக்சைடு. எஸ், டபுள் பாண்ட் O. இதான் டைமித்தைல் சல்ஃபாக்சைடு. ஆக்சலில் குளோரைடு. ஆக்சலில் குளோரைடு எப்படி தெரியுமா இருக்கும்? C டபுள் பாண்ட் O, கார்பாக்சி குரூப், CO குரூப் எழுதிக்கோங்க. அகைன் இன்னொரு ஒரு C டபுள் பாண்ட் O குரூப் எழுதிக்கோங்க. CO CO. சரியா? அல்லைல் அப்படினாலே என்னது? CO Cl குரூப் தானே. அல்லைல்னாலே எனக்கு Cl. ஓகே, Cl குளோரின். ரெண்டு குளோரின், ரெண்டு CO குரூப். ஓகே, சரி. இப்போ இந்த ப்ராடக்ட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு கிளியரா சொல்லி தரேன். நல்லா சூப்பரா கவனிங்க. ஓகே, லிசன் வித் ஃபுல் ஃபோக்கஸ். இங்க இருக்கிற இது வந்து என்ன ஃபங்க்ஷனல் குரூப்புப்பா? சி, இது வந்து என்ன ஆல்கஹால்? பிரைமரி ஆல்கஹாலா செகண்டரி ஆல்கஹாலா? இது வந்து பிரைமரி ஆல்கஹாலா செகண்டரி ஆல்கஹாலா? லெட் மீ நோ in the chat section. Is it primary alcohol or secondary alcohol? மேக்ஸ் வந்து 8 o'clock டா. நான் 7 o'clock லைவ் வந்தேன், கட் ஆயிடுச்சு. மேக்ஸ் வந்து 8 o'clock ஸ்டார்ட் ஆயிருக்குமே, இந்நேரம் ஸ்டார்ட் ஆயிருக்கும் மேக்ஸ் லைவ். மேக்ஸ் லைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. ஓகே, பிரைமரியா செகண்டரியா டெர்ஷரியா? எஸ், இட் இஸ் டெர்ஷரி ஆல்கஹால். கரெக்டா? இப்போ நல்லா கவனிங்க. CHOH டெர்ஷரி ஆல்கஹால்னாலே அது என்னவா ஆக்சிடைஸ் ஆகும்? டெர்ஷரி ஆல்கஹால்னாலே அது என்னவா ஆக்சிடைஸ் ஆகும்? கீட்டோனா ஆக்சிடைஸ் ஆகும். CHOHக்கு பதிலா C டபுள் பாண்ட் O, அது என்னவா மாறும்? நமக்கு கீட்டோனா மாறும். கீட்டோனா மாறும், அதை மட்டும் மறந்துடாதீங்க. அது என்னவா மாறும்? நமக்கு கீட்டோனா மாறும். இப்போ எப்படி மேம் இது வந்து நமக்கு கீட்டோனா மாறுது? ஓகே, எப்படி வந்து எனக்கு இது கீட்டோனா மாறுது? ஓகே, நல்லா கவனிங்க. இந்த இடத்துல CHOHக்கு பதிலா I am just adding ketone, C double bond O. எப்படி மாறுது அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஹைட்ரஜனும், இங்க இருக்கிற இந்த ரெண்டு ஹைட்ரஜனும் ரெண்டு குளோரின் கூட சேர்ந்து HCl ரெண்டு HCl வெளியில போயிடுவாங்க. ரெண்டு HCl வெளியில போயிடுவாங்க. ரெண்டு ஹைட்ரஜனும் ரெண்டு குளோரின் கூட சேர்ந்து ரெண்டு HCl வெளியில போயிடுவாங்க. அப்போ இங்க என்ன இருக்கு? CO மட்டும் தான் இருக்கும். சோ C டபுள் பாண்ட் O கீட்டோன். அடுத்து வேற என்ன மேம் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய CH3CH3S டைமித்தைல் சல்ஃபரா அவன் அப்படியே வெளில போயிடுவான். நல்லா கவனிங்க. இங்க பாத்தீங்கன்னா CH3 2 டைம்ஸ் இருக்கு. கரெக்டா? சோ டைமித்தைல் சல்ஃபர் இது அப்படியே நமக்கு வெளியில போயிடும். போனது மட்டும் இல்லாம அடுத்து இங்க இருக்கக்கூடிய கார்பனும் ஆக்சிஜனும் மட்டும், இந்த இருக்க கார்பனும் ஆக்சிஜனும் மட்டும் கார்பன் மோனாக்சைடா வெளில போகும். இப்போ ரிமைனிங் என்ன தம்பி இருக்கு நமக்கு? இங்க we have CO here and oxygen here. CO-வும் ஆக்சிஜனும் சேர்ந்து CO2-வா வெளில போயிடும். CO2-வா வெளில போயிடும். ஓகே, வெளில போயிடுச்சு. அவ்வளவுதான் ஆன்சர். தட்ஸ் இட். நல்லா கவனிங்க. ரெண்டு ஹைட்ரஜனும் ரெண்டு குளோரினும் சேர்ந்து ரெண்டு HCl வெளில போயிடும். அப்போ செகண்டரி ஆல்கஹால் கீட்டோனா ஆக்சிடைஸ் ஆயிடும். CH3CO CH3 ஆக்சிடைஸ் ஆயிடும். ஓகே, இங்க இருக்கிற இது அப்படியே டைமித்தைல் சல்ஃபர் தனியா வெளில போயிடும். சோ டைமித்தைல் சல்ஃபர். அப்ப மீதி இருக்கிற ஆக்சிஜனும் இந்த CO-வும் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடா வெளில போயிடும். இங்க கார்பன் மோனாக்சைடு மட்டும் தனியா இருக்கும். கார்பன் மோனாக்சைடு வெளில போயிடும். அவ்வளவுதான். Is it easy or tough? Gross error secondary alcohol. என்னடா நான் சொன்ன பிரைமரி ஆல்கஹால் சொல்லிட்டேனா? It is secondary alcohol. Sorry.
It is not primary alcohol, it is secondary alcohol. Okay? Clear? Super. அடுத்து நம்ம பார்க்க போறது it is catalytic dehydrogenation. அடுத்து பார்க்க போறது என்னது? It is catalytic dehydrogenation. Okay? Yeah. Dehydrogenation அப்படினா என்ன அர்த்தம்? ஹைட்ரஜனை நம்ம ரிமூவ் பண்றோம் அப்படின்னு வந்து அர்த்தம். ஹைட்ரஜனை நம்ம ரிமூவ் பண்றோம் அப்படின்னு வந்து அர்த்தம். சரியா? ஓகே. சோ எய்தர் நீங்க என்ன பண்ணலாம்? பிரைமரி ஆல்கஹால் எடுத்துக்கலாம். இல்லனா நீங்க செகண்டரி ஆல்கஹால் எடுத்துக்கலாம். சோ அது பிரைமரி ஆல்கஹாலா இருக்கலாம் இல்லனா செகண்டரி ஆல்கஹாலா இருக்கலாம். சரியா? When I react it with copper, okay, catalyst, copper கூட நான் 573 கெல்வின்ல நான் வந்து ஹீட் பண்றப்போ அந்த பிரைமரி ஆல்கஹால் எனக்கு ஆல்டிஹைடா ஆக்சிடைஸ் ஆயிடும். ஆல்டிஹைடா ஆக்சிடைஸ் ஆயிடும். ஓகே? and then இந்த செகண்டரி ஆல்கஹால் பாத்தீங்க அப்படினா கீட்டோனா ஆக்சிடைஸ் ஆயிடும். கீட்டோனா ஆக்சிடைஸ் ஆகிரும். ஓகேவா? சரி. சோ இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம்? I am taking alcohol here. என்ன ஆல்கஹால்? எத்தனால் எடுத்துக்கிறேன். சாட்ல சொல்லுங்க, எத்தனால் பிரைமரியா செகண்டரியா டெர்ஷரியா? ஃபாஸ்டா. அடுத்து பாருங்க, புரோபனால் எடுத்துக்கிறேன். அதாவது ஒரு செகண்டரி ஆல்கஹால் எடுத்துக்கிறேன். சொல்லிட்டேனா? CH2OH ன்னு இருந்தாலே அது வந்து என்னது? இட் இஸ் பிரைமரி. CH2OH ன்னு இருந்தாலே அது வந்து என்னது? பிரைமரி. CHOH ன்னு இருந்தாலே செகண்டரி. ஓகே? So when I treat this with carbon in presence of 573 Kelvin, எனக்கு என்ன தெரியுமா ஆகும்? இங்க இருக்கக்கூடிய அந்த CH2OH group மட்டும் it will get converted to CHO, aldehyde மாறிடும். இங்க இருக்கிற இந்த வெளியில இருக்கிறதெல்லாம் ஒண்ணும் மாறவே மாறாது நமக்கு. இங்க இருக்கிற அந்த CHOH group secondary alcohol மட்டும் நமக்கு என்னவா மாறிடும்? கீட்டோனா ஆக்சிடைஸ் மாறிடும். கீட்டோனா ஆக்சிடைஸ் ஆகிரும். Is that clear? இதுவே நான் ஸ்லோவா தாண்டா போறேன். 918 likes. Wow. Clear? Okay. So next நம்ம பார்க்க போறது வந்து என்னது அப்படினா it is esterification. Esterification. Okay? So esterification reaction வந்து it is ester உடைய preparation reaction. ரொம்ப 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 முக்கியமான ஒரு ரியாக்ஷன். ஓகே? நல்லா கவனிங்க. எஸ்டரிஃபிகேஷன்ல நம்ம என்ன பண்றோம்னா we are taking a alcohol. ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கிறேன். அந்த ஆல்கஹாலை எடுத்து ஒரு ஆசிட் கூட நான் ரியாக்ட் பண்றேன். சோ RCOOH. ஓகே? சோ ஒரு ஆல்கஹால் எடுத்து அதை நான் ஒரு ஆசிட் கூட ரியாக்ட் பண்றேன். அப்போ என்ன ஆகுது அப்படினா இந்த ஆல்கஹால்ல இருக்கிற OH குரூப்பும் ஆசிட்ல இருக்கிற அந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து வாட்டரா எனக்கு வெளியில போய்டும். ஓகே? ரெண்டு பேரும் சேர்ந்து நமக்கு வாட்டரா வெளியில போய்டுவாங்க. போயிட்டாங்க அப்படினா மீதி என்ன இருக்கு? R. இங்க என்ன இருக்கு? COO. அப்புறமா R. அவ்வளவுதான். RCOOR. எனக்கு எஸ்டர் குரூப் கிடைக்கும். ஓகே? So let's see one reaction. அந்த R குரூப்ல என்ன ஆல்கஹால் வேணாலும் நமக்கு இருக்கலாம். சரியா? நான் இப்போ என்ன எடுத்துக்கிறேன்? CH3 CH2OH which is ethanol நான் எடுத்துக்கிறேன். சரியா? So ethanol is going to react with ethanoic acid. Okay? CH3 COOH. Okay? So ethanoic acid கூட எனக்கு ரியாக்ட் பண்ணுது. அப்போ என்ன ஆகும்? இங்க இருக்க வேண்டிய இந்த ஹைட்ரஜனும் ஆசிட்ல ஹைட்ரஜனும் ஆல்கஹால்ல இருக்கிற OHும் சேர்ந்து நமக்கு வந்து வாட்டரா வெளியில போய்டும். வாட்டரா வெளியில போய்டும். இப்ப மீதி என்ன இருக்கும் நமக்கு? இவ்வளவு பெரிய ஆரோ மார்க் எதுக்கு? வாட்டரா வெளில போயிடுச்சுனா மீதி என்னப்பா இருக்கும் நமக்கு? CH3 CH2 இங்க COO CH3. Okay? We have got ester as the product. தமிழ் மீடியம் நான் கண்டிப்பா சென்ட் பண்றேன்டா. இன்னைக்கு நைட்டே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ட் क्वेश्चन PDF கூடவே சேர்த்து
கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் நான் ரிப்ளை பண்றேன். நீங்க தமிழ் மீடியம் அப்படின்னு மட்டும் என்னோட வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருக்கீங்கன்னா, ஏன்னா நான் வந்து என்ன பண்றேன், break the crash the live. விவேக் சார் fans can be break the crash the live. break the live னா எனக்கு புரியல. இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஐ எம் ஆல்சோ ஃபேன் ஆஃப் விவேக் சார் தான். ஹீ இஸ் அ வெரி குட் பர்சன். சூப்பரா வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் வந்து கொடுக்குறாரு. ஓகேவா? அதனால வந்து நான் ஏதோ விவேக் சாருக்கு எதிரிலாம் கிடையாது அப்படின்னு நீங்க நினச்சிக்கிட்டீங்கன்னா நீங்க தான் வந்து தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இன்ஃபேக்ட் சொல்ல போனா அவர் சேனல் வேற, நம்ம சேனல் வேற. ஓகே, புரியுதா? இங்க வந்து எவ்ரிடே நம்ம லைவ் செஷன் வந்து டீச்சிங் நிறைய உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, நாட் ஜஸ்ட் எக்ஸாம் டைமுக்கு முன்னாடி மட்டும் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணல, எவ்ரிடே உங்களுக்கு டீச்சிங் பண்ணிருக்கோம். ஸோ வந்து அவர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்றாரு. ஓகே, திஸ் இஸ் டிஃப்ரெண்ட், தட் இஸ் டிஃப்ரெண்ட். நீ கம்பேர்லாம் பண்ணவே முடியாது. ஓகேவா? நீயா சண்டை மூட்டி விடலான்னு பார்த்தாலும் இங்க சண்டைலாம் மூட்டாது. சரியா? வாங்க, எங்க ஸ்கூல் தவிர ஆல் டீச்சர்ஸ் ஆர் குட். ரியாலிட்டியில சொல்ல போனா we support everyone who is putting themselves into shaping us. அதே தான், உனக்கு நல்லது பண்றதுக்காக யாரு என்ன போட்டாலும் அதை வந்து எடுத்துக்கோ. ஓகே, நான் வந்து உன்கிட்ட சொல்லவே இல்லை நீ இந்த லைவ் தான் பார்க்கணும், இந்த சேனல் தான் பெஸ்ட்டு, இந்த சேனல்ல கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் வரும் அப்படின்னா நான் இன்னைக்குமே சொன்னதில்லை. உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்கோ, உங்களுக்கு எது பயனளிக்குதோ, உனக்கு ஒரு மார்க் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு உனக்கு ஒரு சேனல் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா கூட ஃபாலோ தட். ஓகே, நோபடி இஸ் கோயிங் டு ஸ்டாப் யூ. ஓகேவா? வாங்க நம்ம கண்டுபிடிக்கலாம், படிக்கலாம். வாங்க, நடுவில் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுருவானுங்க. ஆமா, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளைகாலோட ஒரு ரியாக்ஷன். ஓகே, கிளைகால் இருக்கான்ல, கிளைகால் வந்து நமக்கு பாஸ்பரஸ் ட்ரை அயோடைடு கூட ரியாக்ட் ஆனா என்ன ஆகும்? ஓகே, ஸோ கிளைகால் வந்து என்னது? CH2OH and CH2OH. ஓகே, ஸோ கிளைகால் இஸ் ரியாக்டிங் வித் PI3. ஓகே, கிளைகால் இஸ் ரியாக்டிங் வித் PI3. ஓகே, ஸோ அப்போ என்ன தெரியுமா ஆகுது நமக்கு? இங்க இருக்கக்கூடிய இந்த OH குரூப்புக்கு பதிலா அயோடின் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த OH குரூப்புக்கு பதிலா அயோடின் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ CH2I இருக்கும், அதே மாதிரி CH2I இருக்கும். இப்போ திருப்பியும் நான் என்ன பண்றேன்? இந்த ரெண்டு அயோடினை நான் ரிமூவ் பண்ணிடுறேன் ஹீட் பண்ணி. அப்ப என்ன ஆகும்? இந்த ரெண்டு அயோடினும் எனக்கு திருப்பியும் வெளியில போயிடும். ஏன் மேம், அதுக்கு பருத்தி மூட்டை குடவுன்ல இருந்திருக்கலாமே அப்படின்னா அதுக்கும் நான் ஆன்சர் பண்றேன். இங்க பாருங்க, அப்ப மீதி என்ன இருக்கும்? CH2 டபுள் பாண்ட் CH2. ஓகே, அப்ப ரிமைனிங் எனக்கு என்ன இருக்கும்? CH2 டபுள் பாண்ட் CH2. So what is this? This is ethene. Okay, so what is this? இது வந்து ethene. புரிஞ்சுதா? So ethene வந்து நமக்கு இதுல ப்ராடக்டா கிடைக்குது. இப்போ டைரக்டா நான் வந்து வாட்டரை ரிமூவ் OH ரிமூவ் பண்ண முடியாது. அதனாலதான் நான் என்ன பண்றேன்? OH ஃபர்ஸ்ட் அயோடினா நான் மாத்திக்கிறேன், அப்புறமா அந்த அயோடினை நான் ரிமூவ் பண்றேன். ஏன்னா அயோடினை ரிமூவ் பண்றது ஈஸி, OH ரிமூவ் பண்றது கஷ்டம். புரிஞ்சுதா? இஸ் தட் கிளியர் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ? அடுத்து போலாமா? ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நைட்ரேஷன் ஆஃப் கிளைகால். ஆக்சுவலி நைட்ரேஷன் ஆஃப் கிளிசரால் நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. இப்போ நம்ம படிக்கிறது வந்து என்னது? இட் இஸ் நைட்ரேஷன் ஆஃப் கிளைகால். ஓகே, சோ இப்போ நம்ம படிக்கிறது வந்து என்னது? இட் இஸ் நைட்ரேஷன் ஆஃப் கிளைகால். நைட்ரேஷன்னா என்ன தம்பி? நிறைய வாட்டி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். வாட் இஸ் நைட்ரேஷன்? வாட் இஸ் நைட்ரேஷன்? CH2OH CH2OH NO2 குரூப்பை போயிட்டு சப்ஸ்டிடியூட் பண்றது தான் நம்ம நைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நைட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா ஐ நீட் டு யூஸ் நைட்ரேட்டிங் ஏஜென்ட் இல்லையா? அதான் யாரு? கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிடும் கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிடும். இந்த நைட்ரிக் ஆசிட் நான் என்ன தெரியுமா எழுதுறேன்? HONO2ன்னு எழுதிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம ஒரு ரியாக்ஷன்ல இந்த மாதிரி எழுதியிருக்கோம். HNO3 நான் என்னன்னு எழுதிக்கிறேன்? HONO2ன்னு எழுதிக்கிறேன். ஸோ தட் இங்க இருக்கிற இந்த ஹைட்ரஜனும்
OHO சேர்ந்து நமக்கு 2 molecules of water வெளியில போயிடும். போயிடுச்சுனா மீதி என்ன இருக்கு? CH2O இங்க NO2 and then CH2O NO2. So what is the product name? இந்த product உடைய name வந்து என்னது? Dinitroglycol. Okay? Okay, dinitroglycol. Is that clear? How many of you are taking notes? நம்ம இப்பதான் 11th chapter பார்த்துட்டு இருக்கோம். 11th முடிச்சிட்டு 12th போலாம். Okay, super. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா dehydration of glycerol பார்க்க போறோம். Sorry, glycol பார்க்க போறோம். Okay? Next reaction வந்து என்னது? Dehydration of glycerol. Okay? So dehydration of glycerol ல பாத்தீங்கன்னா நான் இந்த glycerol இப்படி எழுதிக்கிறேன். எப்படி எழுதிக்கிறேன்? See like this. CH2OH CH2OH 2 molecules எடுத்துக்கிறேன். CH2OH CH2OH. ஓகேவா? சரி. இப்போ நான் டீஹைட்ரேஷன் பண்ணனும் அப்படினாலே எனக்கு என்ன வேணும்? டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் வேணும். ஓகே? சோ ஐ செக் டா மஞ்சு, நான் எதுக்கு செக் பண்ணிறேன்? ஆக்சி வரும். எஸ் ஆக்சி வரும். ஆக்சி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. சோ லிசன், நம்ம டீஹைட்ரேஷன் பண்றோம் அப்படினாலே கண்டிப்பா டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் அதுதான் கான்சென்ட்ரேட்டட் H2SO4, concentrated sulfuric acid. Okay, so இப்ப கவனிச்சீங்கன்னா இங்க இருக்கிற OHO ஹைட்ரஜனோ ஒரு வாட்டரா வெளில போய்டும். அடுத்து இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜனோ இந்த OHO சேர்ந்து இன்னொரு ஒரு வாட்டரா வெளில போய்டும். So 2 molecules of water will get removed. அப்போ எனக்கு மீதி என்ன இருக்கு? அவ்வளவுதான் ப்ராடக்ட். CH2CH2O CH2CH2O which is நம்ம அங்க ஆக்சிரேன் கண்டுபிடிச்சோம்ல, நம்ம அங்க ஆக்சிரேன் போட்டோம்ல, அந்த மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா டைஆக்சிரேன். அந்த மாதிரி இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா we have got 1,4 டைஆக்சிரேன். 1,4 டைஆக்சிரேன். ஓகே, 1,4 டைஆக்சிரேன் நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். ஓகேவா? சாரி, கிளைகால் கிளிசரால் எழுதிட்டேனா? சாரி. Thank you for telling me. It is glycol. Diol, ரெண்டு OH group இருக்கிறப்போ that is diol. மூணு OH group இருந்தாதான் அது வந்து glycerol. Okay, done. So இப்ப அடுத்த particular question வந்து பாத்தீங்க அப்படின்னா it is oxidation of glycol with periodic acid. ரொம்ப important ஆன compulsory question இது. ரொம்ப important ஆன ஒரு compulsory question. Okay, so oxidation of glycol with periodic acid. Okay, super. So ipa let's take the glycol. Okay, are you all listening? யாருக்கெல்லாம் பக்கா clear? யாருக்கெல்லாம் பக்கா clear டா? தண்ணி குடிங்க. every 20 minutes remind me. We'll drink water, we'll keep ourselves hydrated. 962 likes. இன்னும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணாதவங்க லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. சரியா? Yes, everyone fire.
put a fire in the chat. ஃபாஸ்டா போலாமா? நிறைய பேருக்கு புரியாதுடா இதுக்கு மேல ஃபாஸ்டா போனா. நான் ஸ்பீடா நடத்திட்டு இருந்த காலத்துல எல்லாரும் ஸ்லோ 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 நீங்க. நான் கத்தி கத்தி பேசுறப்போ நிறைய பேர் வந்து மேம் ஆஃப்டர் மேம் said I am going to sing like this live from every phone of my family. ஓஹோ நீங்க பண்ணீங்களா? me after ma'am said I mean யாரெல்லாம் பண்ணீங்க? ஃபேமிலியிலேருந்து மற்றவங்க ஃபோன்ஸ் எல்லாம் வாங்கி லைக் போட்டீங்க அவங்களுக்குலாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா தேங்க்ஸ். ஓகே சும்மா தான் சொன்னேன். ஓகே யா நீங்களும் பண்ணீங்களா? ஐயோ உங்க வீட்டில் கேட்கலையா? போங்காட்டோ லைவுக்கு வந்தது 1000 பேர், லைக் பண்ணது 2000. கள்ள ஓட்டு போட்டுருங்க. ஓகே ஆமா உங்க போன்லயே 2-3 ஐடி இருக்கும்ல, 2-3 ஐடி. சரி ஓகேடா. So let's begin. ஐஸ் பிரேக்கரா? Do you need ஐஸ் பிரேக்கர்? 1.5 hours more. 1.5 hours நம்ம கவனிச்சதே வந்து கிரேட். சரி do you need ஐஸ் பிரேக்கர்? Yes, no. நோ தான் நிறைய வரும். ஏன்னா எல்லாரும் எக்ஸாம் ஃபியர்ல இருப்பாங்க. இப்பெல்லாம் வந்து யாருக்கும் வந்து தேவைப்படாதுன்னு நான் நினைக்கிறேன். தெரியல. எஸ்ஸா எஸ்ஸா நிறைய எஸ் வந்திருக்கு. என்ன பண்ணலாம் ஐஸ் பிரேக்கர்ல? ட்ரிங்க் வாட்டர். பயோ பசங்க பாவம். நீங்க பப்ளிக் எக்ஸாம் அப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயாலஜி தூக்கி இப்படிதான் வச்சிடுறாங்க. ஏய் ஆமா 1K லைக்ஸ் அச்சீவ்டு. வாவ் இந்த 1K லைக்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் நிறைய பேருக்கு ஐஸ் பிரேக்கர் வேணும். இந்த 1K லைக்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா யூ கேன் ஆஸ்க், ஐ வில் ரெஸ்பாண்ட். ஒரு 2 minutes நம்ம ஒரு பிரேக் எடுத்துட்டு நம்ம திருப்பி கண்டினியூ பண்ணலாம். ஸோ தட் பிரெயின் வில் பி ஃப்ரெஷ். இன்னைக்கு லைவ்ல வந்து ஆமா நிறைய ஆர்கானிக் கன்வர்ஷன்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். 1K ஆல்ரெடி வந்துருச்சு. ஆமா தேங்க்யூடா ஜிதீஷ் கோபால். குட்டி ஸ்டோரியா? என்ன ஸ்டோரி? சாங்கா? இப்பவே சாங்கா? இப்பவே சாங் படித்தா எல்லாரும் ஓடிடுவீங்களே லைவை விட்டு. ஐயோ காது வலிக்குது வேண்டாம் அப்படின்னு. கம்பல்சரிக்கு இந்த லைவ் பார்த்தா போதாது மணிகண்டா. நான் வந்து முந்தா நேத்து நைட்டு ஒரு லைவ் வந்திருப்பேன் கம்பல்சரிக்கு. அந்த லைவ் தான் ரொம்ப முக்கியம். என்ன சாங்? வாட் சாங்? சாங் லாஸ்டா நம்ம ஜெயிச்சது முடிச்சுட்டு நம்ம சாங் பாடுறப்பதான் அது வந்து ஒரு கிக்கா இருக்கும், ஒரு கெத்தா இருக்கும். இப்பவே சாங்னா என்ன சாங்னு சொல்லுங்க. குயிக்கா நம்ம பாடிட்டு நம்ம கிளாஸ் போகலாம். நிறைய பேர் வீட்டில் டிவிலெலாம் போட்டு வச்சிருப்பீங்க. நீங்க தான் என் பாட்டை கேட்குற தலையெழுத்துனா உங்க அப்பா அம்மாக்கெல்லாம் என்ன தலையெழுத்துட்டா? கனவே இந்த பிரேக்கப் சாங்லாம் நமக்கு வேணாம். முதல்வன் பாட்டா? முதல்வன் பேட்ச்னால யுவர் சாய்ஸ். நம்ம வந்து பழைய படத்துலேருந்து பாடுவோமா? ஜீன்ஸ் படம் பார்த்துருக்கீங்களா? ஜீன்ஸ் படம் அதில் ஒரு பாட்டு வரும்ல, பூவுக்குள் ஒளிந்திருக்கும், அந்த பாட்டு பாடலாம் நம்ம. சரியா? ஆமாம் அந்த பாட்டு பாடிட்டு நம்ம கிளாஸை வந்து கண்டினியூ பண்ணலாம். தெரியுமா முதல்ல உங்களுக்கு அப்படி ஒரு பாட்டு இருக்கிறது தெரியுமா? டு யூ ஆல் நோ தட்? தெரியுமா? ரோஜா ரோஜா அது அதுவா ஃபேவரட் சாங்கா? ஓ பரவாயில்ல, உங்களுக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு நான் நினச்சேன். சரி தெரியாதுன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஓ இப்படி ஒரு பாட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கண்ணு தெரில லிரிக்ஸு. ஸோ நான் போய் ஃப்ரண்ட்டில் போய் உட்காந்துட்டு பாடுறேன். ஸோ தட் என் மூஞ்சி தெரியாது. யா
ஒரு வாசமில்லா கிளையின் மேல் ஒரு வாசமுள்ள பூவை பார், பூவாசம் அதிசயமே. அலைக்கடல் கண்ட மேகத்தில் சிறு துளி கூட உப்பில்லை, மழை நீரும் அதிசயமே. மின்சாரம் இல்லாமல் திறக்கின்ற தீபம் போல் மேனி கொண்ட மின்மேனிகள் அதிசயமே. உடலுக்குள் எங்கே உயிருள்ளதென்பதும் உயிருக்குள் காதல் எங்குள்ளதென்பதும் நினைத்தால் நினைத்தால் அதிசயமே. கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும் முன்னாலே உண்டான காதல் அதிசயம். ஹோ ஹோ. அவ்வளோதான். Okay, yeah, can we continue? Yes, எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? வாங்க. So oxidation of glycol with periodic acid. So glycol is diol இல்லையா? ரெண்டு ஆல்கஹால் வந்து இருக்கும், ரெண்டு OH group. So CH2OH CH2OH. Okay, so இதான் வந்து என்னது நம்மளோட glycol. So glycol is reacting with HiO4. Okay, so இந்த HiO4 தான் என்னது? It is periodic acid. Okay, so இதான் வந்து என்னது அப்படின்னா periodic acid. So இதை நான் என்ன பண்றேன்? Acid hydrolysis பண்றேன். In presence of water நான் அதை வந்து ஆட் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ என்ன தெரியுமா ஆகும்? இங்கே இருக்கிற ரெண்டு ஹைட்ரஜனும், நல்லா கவனிங்க, இங்கே இருக்கிற ரெண்டு ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜனும் சேர்ந்து வாட்டராக எனக்கு வெளியில் போயிடுவாங்க. ஓகே, they'll get removed as water. புரிஞ்சுதா? ஸோ நல்லா கவனிங்கடா. சரி, போரும் இங்கே பாரு, நம்ம ரிலாக்ஸ் பண்ணோமா, ரிலாக்ஸ் பண்ணிட்டு உடனே நம்ம திருப்பியும் படிக்க வந்துடும். ஓகே, சரி, நம்ம என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னா என்ஜாயும் பண்ணணும், அதே நேரத்தில் திருப்பி நம்ம சீரியஸாக படிக்க வந்துடும். ஓகேவா? ஸோ எல்லாரும் வாங்க, டக்கு டக்குன்னு கிளாஸ் கவனிங்க. ஓகே எவ்ரிபடி, அகெயின் லிசன் டு த கிளாஸ். நான் சொன்னேன்ல, பாட்டு பண்ணோன்னா மக்கள் கிளம்பிடுவாங்க, காதில் கேட்க முடியாமல் அப்படின்னு போயிட்டாங்க பார். லைவ் திருப்பியும் கவுண்ட் கம்மியாயிடுச்சு பாரு. ஓகே, சும்மா சொன்னேன், வாங்க. ஸோ இங்கே பார், மீதி என்ன இருக்கு எனக்கு? CH2O அண்ட் தென் CH2O. இப்போ இங்கே HiO4 இருக்குல்ல, அதில் ரிமைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா HiO3 மட்டும்தான் இருக்கும். ஓகே, அந்த HiO3 எப்படி பாண்ட் ஆகி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. அயோடின், ஓகே, டபுள் பாண்டோ OH, இதுதான் அந்த HiO3. ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஆக்சிஜனும் ரெண்டு ஹைட்ரஜனும் சேர்ந்து வாட்டரா வெளில போயிடுச்சு. அப்ப இந்த HiO3 இப்படிதான் பாண்ட் ஆகி இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட வேணாம், இவன் திருப்பி வெளில போயிடுவான். இவன் திருப்பி என்ன பண்ணிடுவான்? இந்த HiO3 எனக்கு வெளியில போயிடும். HiO3 எனக்கு இப்ப திருப்பி வெளியில போயிடுச்சுன்னா ரிமைனிங் எனக்கு என்ன ஆகும்? இவன் வெளில போயிடுவான் தம்பி, கவலைப்படாதீங்க. இவன் வெளில போயிட்டா ரிமைனிங் என்ன இருக்கும்? CH2O. இந்த CH2O-வை can I write as HCHO? பாண்டை மட்டும் பிரேக் பண்ணிடுங்க. பாண்டை மட்டும் என்ன பண்ணிடுங்க? நீங்க பிரேக் பண்ணிடுங்க. HCHO எழுதலாமா? HCHO எழுதலாமா? So 2 molecules of HCHO. So நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? We'll be getting formaldehyde. Okay, we'll be getting 2 molecules of formaldehyde. ஓகேவா? கிளியரா? சூப்பர். அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு நேமிங் ரியாக்ஷன். ஓகே, சோ அது வந்து என்னது? இட் இஸ் Dow's process. ஓகே, அது வந்து என்னது? Dow's process. ஓகே, சோ இந்த Dow's processல what are we doing அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து குளோரோபென்சீன் எடுத்துக்கிறேன். ஓகே, நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்? குளோரோபென்சீன் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த குளோரோபென்சீன் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH. ஓகே, ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன்? சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH கூட நான் ரியாக்ட் பண்ணுறேன். என்ன டெம்பரேச்சரில்? அட் 633 Kelvin. ஓகே, எங்கடா டவுட் இருக்கு? அது HiO3யோட ஸ்ட்ரக்சரே, அது பரையோடிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சரே அப்படிதான்டா இருக்கும், அதனால தான். ஓகே,
ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து நான் 633 Kelvin டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம், மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் தென் 300 bar ப்ரெஷர், 300 bar ப்ரெஷர். ஓகே, ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த ஹைட்ரஜனும் இங்கே இருக்கிற இந்த சிஎலும் சேர்ந்து HCl-ஆ வெளில போயிடுவாங்க. அப்படி அவங்க HCl-ஆ வெளில போன உடனே என்ன ஆகும், இங்கே இருக்கிற ONA இருக்கு இல்லையா, இந்த ONA போயிட்டு எனக்கு இங்கே சப்ஸ்டியூட் ஆகும். ONA போயிட்டு எனக்கு இங்கே சப்ஸ்டியூட் ஆச்சு அப்படின்னா I will be getting sodium phenoxide. Okay, I will be getting sodium phenoxide. ஓகே, ஸோ சோடியம் phenoxide வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். இப்போ இதை நான் அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றேன் அப்படின்னா அகைன் ஐ எம் ரியாக்டிங் இட் வித் HCl. ஓகே, அகைன் நான் வந்து என்ன பண்றேன், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட நான் ரியாக்ட் பண்றேன். ஸோ ரியாக்ட் பண்றப்போ இங்க இருக்கிற இந்த குளோரினும் இந்த சோடியமும் சேர்ந்து அகைன் எனக்கு NaCl-ஆ வெளில போயிடுவாங்க. வெளியே போயிட்டாங்க அப்படின்னா இங்க இருக்கிற ஹைட்ரஜன் போய் ஆட் ஆகுமா, ஸோ ஐ வில் பி கெட்டிங் phenol as the product. So I will be getting phenol as the product. So chlorobenzene லேந்து phenol prepare பண்ணக்கூடிய ஒரு process தான் வந்து என்னது, Dow's process. Okay, super. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அனிலின் லேந்து நம்ம phenol prepare பண்ண போறோம். அனிலின்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், we are going to prepare phenol. Phenol. Okay, from aniline we are going to prepare phenol. So what is aniline? Aniline அப்படிங்கிறது வந்து என்னது, பென்சீன் ரிங்ல மேம் என்ன மூட்டை பூச்சின்னு சொல்லிடாதீங்க ப்ளீஸ். நீங்களும் யார் சாரும் நீட் டீச் பண்ண மாட்டீங்களா? நீங்க டீச் பண்ணாதான் விளங்குது. ப்ளீஸ் ஆன்சர். டெஃபினட்டா we are going to teach நீட். ஆனா நீங்களாம் வருவீங்களா லைவ் கிளாஸ்க்கு? சொல்லப்போனா நம்ம வந்து இப்போ இது முடிக்கிறோம் இல்லையா, நம்ம we are completing the quarterly. So quarterly முடிஞ்ச கையோட நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா we are going to start நீட். ஓகே, யாரெல்லாம் நீட்டுக்கோ ஜேஇக்கோ தீவிரமா ப்ரிப்பேர் பண்றீங்களோ அவங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ நம்ம குவார்டர்லி முடிஞ்ச கையோட நம்ம சேனல்ல வந்து we are going to start நீட் அண்ட் ஜேஇ. அது மட்டும் இல்லாம விஐடி, ஏட்ரிபிளி, அமிர்தா இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கும் டீச் பண்ண போறோம் ரெகுலரா. பட் நீங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும் ரெகுலரா. நீங்க அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரா நம்ம வந்து டீச் பண்ணலாம். ஓகே ஓகேடா, டன். கேன் வி பிகின் அகைன்? யா. ஸோ கவனிங்க, அனிலின் டு ஃபீனால். ஸோ அனிலின் எப்படி இருக்கும், நமக்கு பென்சீன் ரிங் இருக்கு இல்லையா, ஸோ பென்சீன் ரிங்கில் நமக்கு NH2 குரூப் வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து அனிலின். பென்சீன் ரிங்ல will be having NH2 group. அதான் வந்து அனிலின். ஸோ அந்த அனிலினை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இது வந்து டயசடைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. NaNO2 in presence of HCl. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது செம்ம இம்பார்ட்டன்ட், பப்ளிக்ல கேட்ட ஒரு கொஸ்டின். இந்த NaNO2 in presence of HCl இது வந்தாலே இதோட வேலையே என்ன தெரியுமா, இந்த NaNO2 in presence of HCl இவனோட வேலை வந்து என்ன தெரியுமா, இவன் என்ன தெரியுமா பண்ணுவான், NH2 எங்கெல்லாம் இருக்கோ அதை N2Cl-ஆ மாத்திடுவான். அதான் டயோசிடைசேஷன் ரியாக்ஷனே. சரியா, N2Cl எங்கெல்லாம் இருக்கோ, NH2 எங்க இருக்கோ அதை N2Cl-ஆ மாத்திடுவான். ஸோ இங்கே கவனிங்களேன். ஸோ இங்கே வந்து என்ன ஆகும், பென்சீன் ரிங்ல நமக்கு N2Cl குரூப் வந்து சப்ஸ்டியூட் ஆகும். பென்சீன் ரிங்ல N2Cl குரூப் போயிட்டு நமக்கு இங்க சப்ஸ்டியூட் ஆகும். சரியா, ஸோ இதை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I am reacting it with HOH. ஓகே, நான் என்ன பண்றேன், வாட்டர் கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். ரியாக்ட் பண்றப்போ என்ன ஆகும், நமக்கு இந்த ஹைட்ரஜனும் இந்த சிஎலும் சேர்ந்து HCl-ஆ வெளியில போயிடும். ஹைட்ரஜனும் சிஎலும் சேர்ந்து HCl-ஆ வெளியில போயிடும். அப்புறமா இங்க இருக்கு இல்லையா இந்த N2 திருப்பி எனக்கு நைட்ரஜன் கேஸா வெளில போயிடும். அப்ப இந்த OH மட்டும் தான் இருக்கும். சோ அந்த OH போயிட்டு நமக்கு சப்ஸ்டிட்யூட் ஆகும். சோ பென்சீன் ரிங்ல நமக்கு OH கிடைக்கும், which is phenol. ஓகே, இப்போ இதுல நமக்கு ஒரு ஹீரோ தலை யார் அவரு அப்படின்னா இந்த C6H5N2Cl. இது வேற யாரும் கிடையாது. இவரோட பேரை நான் எடுத்து எழுதுறேன். இதோட பேர் என்ன தெரியுமா, பென்சீன் டைஅசோனியம் குளோரைடு.
குளோரைடு. அடுத்த சாப்டர்ல 13th சாப்டர்ல ஃபுல்லா இந்த பென்சீன் டயசோனியம் குளோரைடை பத்தி தான் நம்ம படிப்போம். சரியா? ஓகே. சோ அனிலின் டு ஃபீனால்ல நம்ம வந்து என்ன பண்றோம்? டயசோடைசேஷன் ரியாக்ஷன் பண்றோம், which is NaNO2 in presence of HCl கூட ரியாக்ட் பண்றோம். சோ NH2 என்னவா மாத்திரும்? அது N2Cl மாத்திரும். அப்புறமா அதை நம்ம வாட்டர் கூட வச்சு ஹைட்ராலைசிஸ் பண்றோம். வாட்டர் யூஸ் பண்ணி பாண்டை பிரேக் பண்றோம். H2Cl சேர்ந்து HCl வெளில போய்டும், N2 வெளில போய்டும். சோ இந்த OH போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுச்சு அப்படினா we get phenol as the product. ஓகே, கிளியரா? டன்? எல்லாருக்கும் கிளியரா புரியுதா? கிளியர்னா சாட்ல கொஞ்சம் கிளியர் அப்படின்னு போட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட் phenol to benzene, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரியாக்ஷன். ஓகே, phenol to benzene. ஓகே, யா. சோ phenol to benzeneல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப ஈஸி. இது வந்து அத்தனை குவார்டர்லி क्वेश्चन பேப்பர்ல நான் பார்த்தேன். அதாவது கன்வர்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இது வருது. கன்வர்ஷன்ல இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வருது. சோ we have phenol here. We have phenol here. So phenol வந்து என்ன பண்ணுது அப்படின்னா zinc dust கூட நம்ம ரியாக்ட் பண்றோம். So phenol எப்பலாம் நீங்க zinc dust கூட ரியாக்ட் பண்றீங்களோ இந்த ஜிங்க்கும் ஆக்சிஜனும் சேர்ந்து ஜிங்க் ஆக்சைடா வெளியில போயிடுவாங்க. இந்த ஜிங்க்கும் இந்த ஆக்சிஜனும் சேர்ந்து ஜிங்க் ஆக்சைடா வெளில போயிடுவாங்க. அப்போ இங்க என்ன இருக்கும்? அவ்வளவுதான், பென்சீன் ரிங் தான் மீதி இருக்கும். அப்ப ரிமைனிங் எனக்கு என்ன இருக்கும்? பென்சீன் ரிங் தான் எனக்கு மீதி இருக்கும். சரியா? சோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரி, ஓகே. இப்போ அதே ஃபீனால்ல இருந்து அனிலின் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? அதே ஃபீனால்ல இருந்து how will you prepare aniline? ஓகே, அதே ஃபீனால்ல இருந்து அனிலின் வந்து எப்படி நீங்க கன்வெர்ட் பண்ணுவீங்க? எஸ், so I am writing phenol here. ஓகே, சோ ஃபீனால் நான் என்ன பண்றேன் அப்படின்னா அமோனியா கூட ரியாக்ட் பண்றேன். அந்த அமோனியாவை நான் இப்படி எழுதிக்கிறேன், NH2H ன்னு எழுதிக்கிறேன். NH3 அமோனியாவை நான் என்ன பண்றேன்? NH2H அப்படின்னு வந்து எழுதிக்கிறேன். இதுல கேட்டலிஸ்ட் இருக்கு. என்ன தெரியுமா கேட்டலிஸ்ட்? ஆன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைட், AlCl3. செம இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன் இது. ஆனா உங்களுக்கு இந்த ரியேஜன்ஸ் கொடுத்துருவாங்க. ஃபீனால் வந்து அமோனியா அண்ட் தென் நம்மளுடைய ஆன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைட் கூட ரியாக்ட் பண்ணுச்சுன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து என்ன ஆகும்னா இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனும் இங்க இருக்கிற இந்த OHும் சேர்ந்து நமக்கு வாட்டரா வெளியில போயிடுவாங்க. they will go out as water. ஓகே, இப்போ ஃபீனால்ல NH2 குரூப் போயிட்டு நமக்கு சப்ஸ்டிட்யூட் ஆகும். சோ கவனிச்சீங்க அப்படின்னா நமக்கு ஃபீனால் இருக்கா? சோ ஃபீனால்ல NH2 குரூப் போயிட்டு நமக்கு சப்ஸ்டிட்யூட் ஆகி இருக்கு. சோ we have got aniline as the product. ஓகே, நமக்கு இங்க என்ன ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு? அனிலின் வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைச்சிருக்கு. ஓகே, புரிஞ்சுதா? சூப்பர். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபீனால்ல இருந்து எஸ்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? phenol to ester. ஓகே, how will you prepare phenol to ester? ஓகே, அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஃபீனாலை எடுத்துக்கிறேன். அத ஆசிட் குளோரைட் குரூப் கூட நான் ரியாக்ட் பண்ணிக்கிறேன். சோ என்னலே ஃபீனால் வரைய மாட்டேங்குது. சோ ஃபீனாலை நான் வந்து என்ன பண்றேன்? I am reacting it with CH3COCl. ஓகே, ஆசிட் குளோரைட் குரூப் கூட நான் ரியாக்ட் பண்ணிக்கிறேன். என்னப்பா இது? NaOH in presence of pyridine, sodium hydroxide in presence of pyridine. ஓகே, என்ன ஆகும்? இங்க இருக்கிற ஹைட்ரஜனும் இங்க இருக்கிற குளோரினும் CH3COCl தான் ஆசிட் குளோரைட் குரூப். சோ இந்த ஹைட்ரஜனும் Clலும் சேர்ந்து HCl வெளியில போயிடுவாங்க. HCl வெளியில போயிடுவாங்க. அப்போ நமக்கு ப்ராடக்ட் வந்து என்ன கிடைக்கும்? மீதி இருக்கிறத எழுதுங்க. நமக்கு எஸ்டர் கிடைச்சிரும். அவ்வளவுதான். C6H5 CO, இங்க ஒரு O இருக்கு. சோ COO CH3. Okay, so we have got ester as the product. Okay, சரி, phenol to ester பார்த்துட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா phenol to ether. phenol to ether யாராச்சு
டைம் ஸ்டாம்ப் போடுங்க முடிஞ்சா. ஓகே, லைவ் முடிச்சிட்டு whenever you have time just put a time stamp. ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு ரியாக்ஷனுக்குமே ஏன்னா நான் கூட ட்ரை பண்றேன். so that மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்களுக்கே திருப்பி நீங்க பார்க்கணும்னா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை உட்காந்து மெயின் வேலையா பண்ணாதீங்க, ஒன்லி இஃப் யூ ஆர் ஃப்ரீ. ஓகே, அடுத்து போலாமா? ஃபீனால் டு ஈத்தர். ஈத்தர் நீங்க எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறேன், இதுதான் வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். இந்த ரியாக்ஷனுக்கு இன்னொரு ஒரு பேரும் உண்டு, என்னது? வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன், ஐ எம் டேக்கிங் ஃபீனால் ஹியர். C6H5OH. ஓகே, ஸோ ஃபீனால் எடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்றேன். ஐ எம் ரியாக்டிங் இட் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு. எப்பயும் போல என்ன ஆகும், ஃபீனால் எப்பெல்லாம் நீங்க சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்றீங்களோ அப்பெல்லாம் நமக்கு வாட்டர் வெளில போகும். ஸோ இருக்கிற OHும் ஹைட்ரஜனும் சேர்ந்து நமக்கு வாட்டரா வெளில போயிடுச்சு அப்படின்னா வாட் ப்ராடக்ட் வில் பி கெட்டிங்? ஸோ பென்சீன் ரிங்ல நமக்கு ONA, கரெக்டா? C6H5ONA வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். அது என்ன ஆகுது அப்படின்னா CH3I மித்தைல் அயோடைடு கூட நமக்கு ரியாக்ட் ஆகுது. ரியாக்ட் ஆகுறப்போ இங்க இருக்கிற சோடியமும் அயோடினும் சேர்ந்து NaI சோடியம் அயோடைடா வெளியில போயிடும். ஓகே, அப்போ இங்க இருக்கிற CH3 மட்டும் தான் மீதி இருக்கும். அது போய் நமக்கு சப்ஸ்டிடியூட் ஆச்சு அப்படின்னா C6H5OCH3. C6H5OCH3. ஸோ நமக்கு இங்க என்ன ப்ராடக்டா கிடைச்சிருக்கு? we have got anisole as the product. ஓகே, அனிசோல் வந்து நமக்கு இதுல ப்ராடக்டா கிடைச்சிருக்கு. எஸ் நான் கூகுள் மீட் இனிமே தான் ஷெட்யூல் பண்ணணும், நான் பண்ணி அனுப்புறேன். லைவ் முடிச்சுட்டு நான் கூகுள் மீட் வந்து செஞ்சு அனுப்புறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபீனால். அடுத்தது என்னது? ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபீனால். So what is this oxidation of phenol? Oxidation of phenol ல நம்ம வந்து என்ன பண்றோம், phenol எடுத்து நம்ம வந்து ஆக்சிடைஸ் பண்றோம். ஓகே, so எப்படி ஆக்சிடைஸ் பண்றோம்? using a oxidizing agent. ஓகே, அந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா it is acidified potassium dichromate. ஓகே, அந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யாரு? acidified K2Cr2O7. okay, in presence of concentrated sulfuric acid. H2SO4. okay, எனக்கு என்ன ஆகும் இங்க? ஃபீனால் வந்து எனக்கு ஆக்சிடைஸ் ஆகும். so what is oxidation? ஈஸி தான். ஆக்சிஜன் போயிட்டு ஆட் ஆகும். மேல ஒரு டபுள் பாண்ட் O, கீழே ஒரு டபுள் பாண்ட் O. ஓகே, அப்ப டபுள் பாண்ட் இந்த ரெண்டு சைடு தான் நமக்கு இருக்கும். சரியா? ஆக்சிஜன் இஸ் கெட்டிங் ஆடட். ஓகே, அதுதான் என்னது அப்படின்னா 1,4 benzoquinone. okay, for NEET also this particular reaction is very very important. 1,4 benzoquinone. clear? Pakka? yeah. next reduction of phenol. அடுத்து என்னது? reduction of phenol. okay, next வந்து reduction of phenol. phenol நம்ம எப்படி வந்து reduce பண்றோம்? okay, so using catalyst. of course எப்ப மேம் இந்த செஷன் வந்து முடியும் தெரியலடா, I don't know. 30 slides 50லாம் இன்னும் நம்ம ரியாக்ஷன் முடிக்கல, இன்னும் 20 reactions வந்து இருக்கு. if you want a dinner break now we can give you a dinner break.
How many of you are taking notes? Good, good. Okay, we can continue. Okay, yeah. $25 reactions தான் முடிஞ்சிருக்கா? Seriously? ஓகே, we'll continue. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா டின்னர் பிரேக் தரேன். ஓகே, by 10 o'clock கிளாஸ் முடிக்கலாமா? 10 போல. ஓகே, யா. சாப்பிட்டுட்டே கிளாஸ் கவனிங்க. நான் பிரேக் விட மாட்டேன். சாப்பிட்டுட்டே கிளாஸ் கவனிங்க. சரியா? ஓகே. ஸோ இப்போ கவனிச்சிங்க அப்படின்னா, ஸோ பென்சீன் ரிங்ல நமக்கு வந்து என்ன இருக்கு? OH குரூப் வந்து இருக்கு. சரியா? ஃபீனால். ஸோ ஃபீனாலை நான் என்ன பண்றேன்? 3 molecules of hydrogen கூட நான் ரெடியூஸ் பண்றேன். இது ரிடக்ஷன் ஆஃப் ஃபீனால். நம்ம ஃபர்ஸ்டே இந்த ரியாக்ஷன் பார்த்தோம். catalytic reduction அப்படின்னு சொல்லிட்டு நிக்கல் கேட்டலிஸ்ட் நான் யூஸ் பண்றேன் at 160 Kelvin. ஓகே, 160 degree Celsius. 160 degree Celsius. ஓகே, அப்போ நமக்கு வந்து என்ன ப்ராடக்ட் கிடைக்குது? we are getting என்னது? உள்ள இருக்கிற டபுள் பாண்ட்லாம் எனக்கு பிரேக் ஆயிடும். கரெக்டா? உள்ள இருக்கிற டபுள் பாண்ட்லாம் பிரேக் ஆயிடும். சைக்ளோஹெக்சனால். சைக்ளோஹெக்சனால் வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். இந்த ரியாக்ஷன் எழுத வேண்டாம், ஏன்னா நீங்க இது ஆல்ரெடி வந்து எழுதிட்டீங்க. சரியா? இந்த ரியாக்ஷன் நீங்க ஆல்ரெடி வந்து எழுதிட்டீங்க. ஓகே, இப்போ ஒரு கலெக்ஷன் ஆஃப் நைட்ரேஷன், நைட்ரோசேஷன், அப்புறமா வந்து சல்போனேஷன், புரோமினேஷன் ஆஃப் ஃபீனால் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, சாப்பிட்டுட்டே கிளாஸ் அட்டெண்ட் பண்ணா ஹவு கேன் ஐ டேக் நோட்ஸ்? எனக்கு தெரியல. சாப்பிட்டுட்டே கிளாஸ் ஸ்பூன்ல சாப்பிட்டுட்டு கிளாஸ் கவனிங்க, இல்லைன்னா வந்து அப்புறமா வந்து நோட்ஸ் எடுங்க. கிளாஸ் மட்டும் கவனிச்சுக்கோங்க. சரியா? டூ சம்திங் அபவுட் இட். ஓகே, சரி. இப்போ இது ஒன்றை மட்டும் நோட்ஸ் எடுத்துட்டு சாப்பிட போயிடுங்க. சரியா? ஆனா கிளாஸ் ஆன்லயே இருக்கட்டும், கவனிங்க கிளாஸ்ல. ஸோ இங்கே நமக்கு ஃபீனால் இருக்கு. ஓகே, ஸோ ஃபீனால நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா நைட்ரேஷன் பண்றேன். ஸோ ஃபீனால நான் வந்து என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் நைட்ரேஷன் பண்றேன். அடுத்து ஃபீனால அதே நைட்ரேஷன்லயே நான் டெம்பரேச்சர் அதிகமா வேற ஒரு டெம்பரேச்சர்ல நான் நைட்ரேஷன் பண்றேன். அதே ஃபீனால நான் என்ன பண்றேன்? சல்பூரிக் ஆசிட் அண்ட் நைட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணி, சாரி, இது வந்து நைட்ரோசேஷன் பண்றேன். தென் நைட்ரேஷன்லயே 2 டிஃபரெண்ட் டைப்ஸ் பண்றேன். புரோமினேஷன் பண்றேன். சரியா? அதே புரோமினேஷன் வேற பர்டிகுலர் ரியேஜன்ஸை யூஸ் பண்ணி புரோமினேஷன் பண்றேன். அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா சல்போனேஷன் பண்றேன். ஓகேவா? ஸோ இந்த ரியாக்ஷனோட நேம்ஸை ஃபர்ஸ்ட் நீங்க எழுதிக்கலாம். சரியா? இது வந்து என்ன ரியாக்ஷன் அப்படின்னா நைட்ரோசேஷன். நைட்ரோசேஷன் நம்ம பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். அடுத்தது வந்து நைட்ரேஷன். அடுத்து இருக்கக்கூடிய 2 ரியாக்ஷனுமே வந்து என்னது அப்படின்னா நைட்ரேஷன் தான். அடுத்து இருக்கிற 2 ரியாக்ஷனும் நம்ம நைட்ரேஷன் தான் படிக்க போறோம். ஓகே, இங்க இருக்கிற 2 ரியாக்ஷனுமே நம்ம யார் பார்க்க போறோம் அப்படின்னா இட் இஸ் புரோமினேஷன். புரோமினேஷன். ஓகே, அண்ட் தென் இங்க வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் சல்போனேஷன். இப்போ நான் ஃபீனாலை எடுத்து தான் என்ன பண்றேன்? இந்த பர்டிகுலர் எல்லா ரியாக்ஷன்ஸுமே நான் வந்து பண்றேன். ஸோ நைட்ரோசேஷன் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? NO2 குரூப் போயிட்டு நமக்கு சப்ஸ்டியூட் ஆகுது. சாரி, NO குரூப் போயிட்டு சப்ஸ்டியூட் ஆகுது அப்படின்னு. அதுக்கு நான் நைட்ரஸ் ஆசிட் HNO2. ஓகே, அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணணும்? HNO2 நைட்ரஸ் ஆசிட் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் at 278 Kelvin. ஓகே, நான் இந்த மாதிரி நைட்ரஸ் ஆசிட் யூஸ் பண்றது மூலமா என்ன ஆகும்? என்னுடைய ஃபீனால் இருக்கு இல்லையா, நம்ம இப்போ எடுத்திருக்கிற ஃபீனால்ல பேரால போயிட்டு எனக்கு NO2 குரூப் போயிட்டு சப்ஸ்டியூட் ஆகும்.
para பொசிஷன்ல தான் NO குரூப் போயிட்டு சப்ஸ்டிட்யூட் ஆகும். அந்த பர்టిక్యులர் ரியாக்ஷனை தான் நம்ம நைட்ரோசேஷன் அப்படின்னு சொல்றோம். அந்த பர்టిక్యులர் ரியாக்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? நைட்ரோசேஷன் அப்படின்னு சொல்றோம். அடுத்து நான் என்ன பண்றேன்னா நைட்ரேஷன் தான் பண்றேன். ஆனா 20% ஆஃப் HNO3 நைட்ரிக் ஆசிட் யூஸ் பண்றேன். அதாவது ஒரு டைல்யூட்டான நைட்ரிக் ஆசிட் யூஸ் பண்றேன் 298 கெல்வின்ல. அப்போ என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா அதே ஃபீனால் தான் NO2 குரூப். நைட்ரேஷன்னா என்னது? NO2 குரூப். சோ இந்த NO2 குரூப் வந்து எனக்கு பாரா அண்ட் ஆர்த்தோ பொசிஷன்ல போயிட்டு சப்ஸ்டிட்யூட் ஆகி இருக்கும். சரியா? சோ நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா எனக்கு பாரா பொசிஷன், அதாவது ஆர்த்தோ பொசிஷன்லயும் பாரா பொசிஷன்லயும் எனக்கு சப்ஸ்டிட்யூட் ஆகுது. சோ ஆர்த்தோ நைட்ரோஃபினால் பாரா நைட்ரோஃபினால் வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். இதே நான் கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட், நல்லா கவனிங்க, கான்சென்ட்ரேட்டட் HNO3 கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிடும் கான்சென்ட்ரேட்டட் H2SO4 சல்ஃபூரிக் ஆசிடும் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? அப்போதான் எனக்கு நம்ம ஆல்ரெடி இந்த ரியாக்ஷனை பார்த்திருக்கோம், TNG அப்படின்னு பார்த்திருக்கோம் இல்லையா? என்னது அது? ட்ரைநைட்ரோஃபீனால். சோ நமக்கு 3 NO2 குரூப் போயிட்டு சப்ஸ்டிட்யூட் ஆகும். 2 இன் ஆர்த்தோ பொசிஷன் and 1 in para position and 1 in para position. So trinitrophenol வந்து நமக்கு இங்க ப்ராடக்ட்டா கிடைக்கும். அடுத்து நான் என்ன பண்றேன்? ப்ரோமினேஷன் பண்றேன். ஓகே, bromine in presence of carbon disulfide ல நான் ரியாக்ட் பண்றேன். bromine in presence of carbon disulfide in presence of carbon tetrachloride. இப்போ ஃபீனால் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இட் இஸ் ஆர்த்தோ பாரா டைரக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்டா? அப்போ எனக்கு என்ன ஆகும்? ஆர்த்தோ பொசிஷன்லயும் பாரா பொசிஷன்லயும் எனக்கு புரோமின் குரூப் போயிட்டு சப்ஸ்டிட்யூட் ஆகி இருக்கும். ஆர்த்தோலையும் பாராலையும் எனக்கு வந்து என்ன ஆகி இருக்கும்? இது நைட்ரேஷனா, இது புரோமினேஷன். ஓகே, ஆர்த்தோலையும் பாராலையும் எனக்கு போயிட்டு சப்ஸ்டிட்யூட் ஆகி இருக்கும். ஸோ ஆர்த்தோல புரோமோ குரூப், பாரால புரோமோ குரூப். ஸோ ஆர்த்தோ புரோமோஃபீனால் அண்ட் பாரா புரோமோஃபீனால் எனக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் புரோமின் வாட்டர் யூஸ் பண்றேன். வாட்டர் when I use bromine water அப்போ என்ன கிடைக்கும்? நல்லா கவனிங்க, அப்பையும் அதே ஃபீனால் தான். ஓகே, அதே ஃபீனால்ல நமக்கு 3 புரோமோ குரூப் போயிட்டு சப்ஸ்டிட்யூட் ஆகி இருக்கும். அதுதான் ட்ரைப்ரோமோஃபீனால். அதுதான் என்னது? ட்ரைப்ரோமோஃபீனால். ஓகே, சரி. இப்போ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சல்ஃபோனேஷன். இடம் பார்த்ததுனால நான் அங்கே எழுதிக்கிறேன். சல்ஃபோனேஷன்ல நமக்கு SO3H குரூப் போயிட்டு சப்ஸ்டிட்யூட் ஆகும். ஓகே, சல்ஃபோனேஷன்ல வந்து நமக்கு SO3H குரூப் போயிட்டு சப்ஸ்டிட்யூட் ஆகும். ஸோ அதுக்கு என்ன ரியேஜன்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும்? இது ABCD பேசிக்ஸ்ல நான் சொல்லி கொடுத்துருப்பேன். Concentrated sulfuric acid in at 280 Kelvin. So concentrated H2SO4 sulfuric acid at 280 Kelvin. So நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா ஆர்த்தோல சல்ஃபோனேஷன்ல வந்து நமக்கு என்ன குரூப் அட்டாச் ஆயிருக்கும்? SO3H. So SO3H பாரால அப்புறமா ஆர்த்தோல. Okay, so this reaction is called as sulfonation. ஓகே, பாக்ஸ் போட்டுரும். சோ நம்ம இப்ப என்ன படிச்சிருக்கோம்? நைட்ரோசேஷன், நைட்ரேஷன், புரோமினேஷன் அண்ட் சல்ஃபோனேஷன் படிச்சிருக்கோம். கிளியர்? ரவிச்சந்திரன் மெக்காஃபி ப்ராசஸ் கேட்டு ஸ்பாம் பண்ணாதீங்க. ஓகே, நான் ஆல்ரெடி அது நடத்தியிருக்கேன். யாருக்குப்பா இது பக்கா கிளியர்? யாருக்குப்பா இது பக்கா கிளியர்? இது வந்து நைட்ரஸ் ஆசிட்ரா, இதுதான் தான் நைட்ரிக் ஆசிட்.
ஓகே, நைட்ரஸ் ஆசிட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுல, சரியா? அதனால HNO2 போட்டிருக்கேன். அது HNO3 வராது, HNO2 தான் வரும். Because I have used nitrous acid. Okay? Yeah. Next பார்க்க போறது வந்து Kolb's reaction. Okay? ஒரு நேமிங் ரியாக்ஷன், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரியாக்ஷன். ஓகே, கோல்ப்ஸ் ரியாக்ஷன். ஆக்சுவலி வந்து நான் நேமிங் ரியாக்ஷன்லாம் இன்னைக்கு நடத்தலாம் நினைச்சேன். ஆனால் 11th சாப்டர் முடிக்கிறதுக்கே இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. ஸோ நேமிங் ரியாக்ஷனை மட்டும் நீங்க வீடியோவா பாத்துக்கிறீங்களா? ஏன்னா எனிவே நான் வீடியோ வந்து நேமிங் ரியாக்ஷன் எடுத்து போட்டிருக்கேன், காட்டுறேன். இதோ வாங்க. ஸோ ஷார்ட்ஸ் இல்லை, லைவ். ஸோ வாங்க நம்ம சேனலில் இதோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல லைவ். ஸோ இந்த லைவை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லைவ்ல போயிட்டு யூ கேன் கோ ஹியர். ஸோ இங்கே பாருங்க, இம்பார்ட்டன்ட் கொஷின் 12th குவார்டர்லிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் இங்கே இருக்கு. அப்புறமா தமிழ் மீடியம்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பிடிஎஃப்பும் இங்கே இருக்கு. நான் எழுதி ரிட்டனாகவே வந்து கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸ் லைன் பை லைனுடைய பிளேலிஸ்ட், புக் பேக் கொஷினோட பிளேலிஸ்ட், ப்ராப்ளம்ஸோட பிளேலிஸ்ட். ஓ, நேமிங் ரியாக்ஷன் பிளேலிஸ்ட் இல்லையா இங்க? ஐ வில் அப்டேட் இட். ஓகே, ஐ வில் அப்டேட் இட். பட் இருக்கு, நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட் போய் பார்க்கலாம். உங்களுக்கு நான் அதை மட்டும் தனியா எடுத்து இன்னைக்கு கம்யூனிட்டி போஸ்ட்ல கூட போடுறேன். தேடும் கண் பார்வை கிடைச்சிருச்சு. இல்ல, எங்களே போச்சு நேமிங் ரியாக்ஷன். நம்ம தேடுவோமா? அப்படி ஒரு பிளேலிஸ்டே இருக்கிற மாதிரியே காணுமே. என்னது இது, தப்பா இருக்கே, டெலீட் ஆயிடுச்சா? ஆல் நேமிங் ரியாக்ஷன்ஸ் ஒன் ஷாட்டா? ஓ, நீட்டா. சாப்டர் 11க்கு தோ இருக்கு பாரு, சாப்டர் 11க்கு தோ இருக்கு, சாப்டர் 13க்கு இருக்கு, அதே மாதிரி சாப்டர் 12க்கும் இருக்கு. ஓகேவா? ஸோ சாப்டர் 11, 12, 13 மூணுத்துக்குமே இருக்கு. கிளியரா? ஸோ யூ ஹாவ் இட் ஹியர். பிடிஎஃப்பும் இருக்கு, பிடிஎஃப்பும் கொடுத்துருக்கேன். அதோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பிடிஎஃப்பும் இருக்கும். ஓகே, டன். ஆல்டால் கண்டென்சேஷன் மெக்கானிசம் இருக்கு பாருங்க இங்க. ஆல்டால் கண்டென்சேஷனோட மெக்கானிசம் ரொம்ப ரொம்ப முக்கியம்டா. அதோட பிடிஎஃப்பும் இங்க கொடுத்துருக்கேன், சரியா? ஆல்டால் கண்டென்சேஷன் மெக்கானிசம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கேனிசாரோ ரியாக்ஷனும் இருக்கு பாருங்க. யூ கேன் கோ அண்ட் வாட்ச் கேனிசாரோ ரியாக்ஷன் ஆல்சோ. ஸோ கேனிசாரோ ரியாக்ஷன் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதோட பிடிஎஃப்பும் அங்கேயே நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவும் பாருங்க, இல்லைனா அதோ பாருங்க எம்சிபி மாஸ்டர். டு யூ நோ திஸ் சேனல்? வெரி நைஸ் சேனல் அது. எம்சிபி மாஸ்டரும் வீடியோ போட்டிருக்காரு. ஸோ அதுதான் நேமிங் ரியாக்ஷன். எனிவே நான் உங்களுக்கு யாருக்கெல்லாம் என்னென்ன வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு கேளுங்க. நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல எனிவே நம்ம சேனல்ல போடுறேன் லைவ் முடிச்சிட்டு உடனே. ரெடி ரெடி ஸ்டடி கோ. போலாமா? அடுத்து போலாமா? கண்டினியூ. கேன் வி கண்டினியூ? முடிச்சிடலாமா? ஓகே. ஸோ இது முடிச்சாதான் நம்ம 12th சாப்டர் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே, கோல்ப்ஸ் ரியாக்ஷன் ரெண்டே நேமிங் ரியாக்ஷன் மட்டும் பார்த்துடலாம், ஏன்னா இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கோல்ப்ஸ் ரியாக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸை புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபீனால் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஃபீனாலை நான் சோடியம் ஃபீனாக்சைடா மாத்திக்கிறேன். ஸோ ஃபீனாலை நான் வந்து என்ன பண்றேன், சோடியம் ஃபீனாக்சைடா மாத்திக்கிறேன், சரியா? இப்போ அந்த சோடியம் ஃபீனாக்சைடை அடுத்த ஸ்டெப்ல சோடியம் சாலிசிலேட்டா மாத்திக்கிறேன். ஓகே, ஸோ இந்த சோடியம் சாலிசிலேட் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் அடுத்த ஸ்டெப்ல சலிசிலிக் ஆசிடா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுடைய கோல்ப்ஸ் ரியாக்ஷன்ல என்ன நடக்குது? ஃபீனால்ல இருந்து சலிசிலிக் ஆசிட் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஃபீனாலை நான் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்றேன். செகண்ட் ஸ்டெப்ல ஐ எம் ரியாக்டிங் இட் வித் கார்பன் டை ஆக்சைடு. அண்ட் தேர்ட் ஸ்டெப்ல
ஹைட்ரஜன் இன் பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர் கூட நான் ரியாக்ட் பண்றேன். ஓகே, சூப்பர். ஸோ ரைட் இட். இப்போ நான் என்ன பண்றேன்? ஐ எம் டேக்கிங் phenol here. Okay, I am taking phenol here. So phenol எடுத்து நம்ம என்ன பண்றோம்? first stepல I am reacting it with sodium hydroxide, NaOH கூட நான் react பண்றேன். So react பண்றப்போ what am I getting? எனக்கு என்ன product கிடைக்குது? I am getting ONA. Okay, sodium phenoxide. ஏன் இங்க இருக்கிற Hம் OHம் சேர்ந்து நமக்கு வாட்டரா வெளியில போயிடும். Okay, so இந்த ONA வை நான் வந்து என்ன பண்றேன்? அடுத்த ஸ்டெப்ல I am reacting it with CO2. Okay, நான் வந்து அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றேன்? I am reacting it with CO2. Are you listening? கவனிங்க. I am reacting it with CO2. So அப்போ எனக்கு என்ன ஆகும்? இங்க இருக்கக்கூடிய அந்த ரெண்டு COO எனக்கு இங்க வந்து ஆட் ஆகும். அப்புறமா சோடியம் இங்க வந்துரும். இங்க இருந்த ஹைட்ரஜன் அங்க போயிடும். ஸோ பென்சீன் ரிங்ல ஆல்ரெடி இங்கே வந்து எனக்கு என்ன இருக்கும்? ஹைட்ரஜன் இருக்கும்ல. ஹைட்ரஜனும் சோடியமும் நான் அங்கே வரேன், நீ இங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிளேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. சரியா? அப்போ எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? இங்க என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? ஓ ஹைட்ரஜன் அங்கே போயிடும். அப்போ OH. இந்த இடத்துல COO வருமா? ஸோ COONA. COONA. இப்போ இதை நான் அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றேன்னா ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்றேன். வாட்டரை யூஸ் பண்ணி நான் பாண்டை பிரேக் பண்றேன். ஸோ வாட்டர் யூஸ் பண்ணி நான் பாண்ட் எப்படி பிரேக் பண்ணுவேன்? ஹவு வில் யூ பிரேக் த பாண்ட் ஹியர்? ஜஸ்ட் பிரேக் த பாண்ட் ஹியர். ஓகே, ஸோ இங்கே எனக்கு ஹைட்ரஜனும் இங்கே எனக்கு OHம் போயிட்டு ஆட் ஆகும். ஸோ இங்கே ஹைட்ரஜன் ஆட் ஆச்சு அப்படின்னா என்னப்பா தம்பி ப்ராடக்ட் கிடைக்கும்? வாட் ப்ராடக்ட் வில் பி கெட்டிங் ஹியர்? ஸோ OH அந்த பக்கம் பாத்தீங்கன்னா COOH. ஓகே, பிளஸ் இது என்னது? NaOH சேர்ந்தா NaOH. ஸோ பென்சீன் ரிங் அதாவது ஃபீனால்ல ஆசிட் குரூப் இருக்கு, ஃபீனால்ல COOH குரூப்பும் இருக்கு அப்படின்னா அதுதான் நம்மளுடைய சலிசிலிக் ஆசிட். சலிசிலிக் ஆசிட். ஓகே, அதுதான் நம்மளுடைய சலிசிலிக் ஆசிட். கிளியரா? கிளியரா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இவனோட அண்ணன் தங்கச்சி ரியாக்ஷன் மாதிரி கோல்ப்ஸ் ரியாக்ஷன் பார்த்தோமா? அதோட ஒரு சிமிலர் ரியாக்ஷன் தான் வந்து யாரு அப்படின்னா ரீமர் டைமன் ரியாக்ஷன். ஓகே, அதோட ஒரு சிமிலர் ரியாக்ஷன் தான் வந்து ரீமர் டைமன் ரியாக்ஷன். அதோட ஒரு சிமிலர் வெர்ஷன் தான் இந்த ரீமர் டைமன் ரியாக்ஷன். ஓகே, ஸோ இந்த ரீமர் டைமன் ரியாக்ஷன்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இங்கேயும் அதே தான் எடுத்துக்கிறோம், ஃபீனால் தான் எடுத்துக்கிறோம். எப்படி கோல்ப்ஸ் ரியாக்ஷன்ல நம்ம சலிசிலிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணோம் அந்த மாதிரி நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா சலிசில் ஆல்டிஹைட் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். ஓகே, அந்த மாதிரி இங்க நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்றோம்? சலிசில் ஆல்டிஹைடு. ஓகே, சலிசில் ஆல்டிஹைடு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். ஓகே, ஸோ ஃபீனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ ஆம் ரியாக்டிங் இட் வித் CHCl3. ஓகே, CHCl3 கூட நான் ரியாக்ட் பண்றேன். ஓகே, அப்போ எனக்கு ஒரு பென்சால் சப்ஸ்டிடியூட்டட் பென்சால் குளோரைடு எனக்கு கிடைக்கும். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? ஐ வில் பி கெட்டிங் சப்ஸ்டிடியூட்டட் பென்சால் குளோரைடு. ஓகே, அடுத்து அத நான் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்றது மூலமா I will be getting salicyl aldehyde. சரியா? ஓகே, so let us take phenol here. நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படினா phenol எடுத்துக்கலாம். C6H5OH. ஓகே, so நான் இந்த phenol என்ன பண்றேன் அப்படினா I am reacting it with CHCl3 in the first step. So first stepல நான் CHCl3 கூட நான் react பண்றேன். react பண்றப்ப என்ன தெரியுமா ஆகும்? இங்க இருக்கு இல்லையா ஹைட்ரஜன் phenolல. So அந்த ஹைட்ரஜனும் one of the chlorineம் சேர்ந்து HCl எனக்கு வெளியில போய்டும். HCl it will go out. Okay,
அப்படி அது வெளியில போயிடுச்சு அப்படின்னா அப்போ ப்ராடக்ட் என்னவா இருக்கும் நமக்கு இங்க? சோ OH, அப்ப ப்ராடக்ட் பாருங்க CHCl2, கரெக்டா? சோ CHCl2. இப்போ இதை நான் என்ன பண்றேன், திருப்பியும் நான் NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். சோ சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து என்ன பண்ணும், இந்த CHCl2 போயிட்டு நமக்கு பிரேக் பண்ணும். அதாவது இங்க இருக்கிற ஒரு குளோரினும் ஒரு ஹைட்ரஜனும் சேர்ந்து HCl வெளில போயிடுவாங்க. ஒரு சோடியமும் இன்னொரு குளோரினும் சேர்ந்து NaCl வெளியில போயிடும். ஓகே, சோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? I will be getting அங்க OH, இங்க என்ன இருக்கும், இந்த ஒரே ஒரு ஆக்சிஜன் தான் மீதி இருக்கும் இல்லையா, இங்க இருக்கிற CHO. சோ CHO, அதாவது ஃபீனால்ல CHO குரூப்பும் வந்து இருக்கு அப்படின்னா அதுதான் வந்து ஆல்டிஹைடு. ஓகே, அதுதான் வந்து ஆல்டிஹைடு, சலிசில் ஆல்டிஹைடு. ஓகே, சலிசில் ஆல்டிஹைடு வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைச்சிருக்கு. ஓகேவா? சூப்பர். சோ 11th சாப்டர்ல த ஃபைனல் ரியாக்ஷன் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கப்ளிங் ரியாக்ஷன். ஓகே, கப்ளிங் ரியாக்ஷன். ஓகே, கப்ளிங் ரியாக்ஷன் நம்ம பார்க்க போறோம். சரியா? ஓகே, சோ இப்போ I am taking phenol plus. சோ phenol நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா பென்சீன் டயசோனியம் குளோரைடு கூட ரியாக்ட் பண்றேன். சோ phenol நான் வந்து என்ன பண்றேன், I am reacting it with benzene diazonium chloride. பென்சீன் டயசோனியம் குளோரைடு கூட நான் ரியாக்ட் பண்றேன். சோ அப்ப எனக்கு ப்ராடக்ட்ல என்ன கிடைக்குது, நார்மல் NaOH தான்டா. ஓகே, ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா பாரா ஹைட்ராக்சி அசோபென்சீன் எனக்கு கிடைக்குது. பாரா ஹைட்ராக்சி அசோபென்சீன் கிடைக்குது. சரியா? ஓகே, சோ லெட்ஸ் ரைட் ஃபீனால் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபீனாலை நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஃபீனால் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, ஸோ தூங்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி எழுதிக்கிறேன். அப்பதான் இந்த ரியாக்ஷனை நம்ம எழுதுறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இங்க ஃபீனால் இருக்கா, ஃபீனால்ல இருக்கிற பாரா ஹைட்ரஜனை தனியா பிரிச்சு எழுதிக்கோங்க, பாரா பொசிஷன்ல இருக்கிற ஹைட்ரஜனை. அதே மாதிரி நம்ம பென்சீன் டயசோனியம் குளோரைடும் டயர்டா இருக்கு, அதனால அதுவும் தூங்கிட்டு இருக்கு. ஸோ கப்ளிங் ரியாக்ஷன்ல அவங்கலாம் தூங்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே. யாரு? ஃபீனால், பென்சீன் டயசோனியம் குளோரைடு ரெண்டு பேருமே தூங்கிட்டு இருக்க மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. C6H5N2Cl, C6H5N2Cl. இங்க என்ன தெரியுமா ஆகும், இங்க இருக்கிற ஹைட்ரஜனும் Clம் சேர்ந்து HCl வெளில போயிடுவாங்க. they'll get removed as HCl வெளியில போயிடுவாங்க. அப்போ எனக்கு ரிமைனிங் மீதி என்ன இருக்கு, தோ அந்த சைடு ஃபீனால் இருக்கு. சரி, ஓகே, இந்த சைடு என்ன இருக்கு, N2 இருக்கு. அதாவது ட்ரிபிள் பாண்ட்ல ஒரு பாண்ட் போயிடும்டா, one bond will get broken, so double bond தான் இருக்கும். அவ்வளவுதான். சோ இதான் நம்மளோட பாரா ஹைட்ராக்சி அசோ பென்சீன், இதான் நம்மளோட பாரா ஹைட்ராக்சி அசோ பென்சீன். ஓகே, சூப்பர். சோ நம்ம இதோட என்ன முடிச்சிட்டோம் அப்படின்னா, we have completed all the important reactions of chapter 11. We have completed all the important reactions of chapter 11. Next என்ன இருக்கு, chapter 12. Continue பண்ணலாமா? ரெடியா? மேம் க்ளூஸ் வச்சு சொல்லித்தாங்க மேம், யுவர் டீச்சிங் இஸ் யூஸ்ஃபுல், ஈஸியா புரியுது. பட் க்ளூஸ்னா எப்படிரா? ஆல்ரெடி நான் குவிஸ் க்ளூஸ் மாதிரி வச்சு தான் சொல்லித்தரேன். ஓகே, அடுத்து போலாமா? இதை மட்டும் பார்த்தா போதுமா? லாஸ்ட் மினிட்ல அட்லீஸ்ட் இதையாச்சும் பார்த்துட்டு போடா, கண்டிப்பா போதும்டா. ஆர்கானிக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
சரியா? ஓகே. 2k லைக்ஸ் கம்ப்ளீட் ஆகல. ஆமா, இன்னும் 2k லைக்ஸ் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகல. சரியா? ஓகே. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் தான் பிரேக். ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கிறீங்களா? இல்லனா 2 மினிட்ஸா 5 மினிட்ஸா? How much break do you need? முடியல மேம். டேய், 12th சாப்டர் நான் இன்னும் ஆரம்பிக்க கூட இல்ல, அதுக்குள்ள நீங்க முடியலன்னு சொல்றீங்க. என்ன அங்கிட்ட யார் சார் லைவ் ஆரம்பிச்சிட்டாரா? இல்லையே, ஜனஸ்ருதி மேம் தான் லைவ் போறாங்க. 8:25க்கு லைவ் ஆரம்பிக்க வேண்டியது ஆரம்பிக்கல இன்னும். Okay, do you need a break or not? No la, வேணாம்ல. Can we continue? break வேணும். கிளாஸே போதும். நோ பிரேக். எல்லாரும் வந்து போலுக்கு ஆன்சர் பண்ணுங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். எல்லாரும் போலுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் குயிக்கா. பிரேக் வேணும் தான் நிறைய பேர் இருக்கீங்க. இன்னும் நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்குடா பேலன்ஸ். ஆனா பிரேக் விட்டா நீங்க வரவே மாட்டீங்க. பிரேக் விட்டா யூ வில் நாட் பி பேக். அதான் பிரச்சனை. வருவீங்களா? ஓகே. ஸோ எக்ஸாக்டா 10 மினிட்ஸ் தான் பிரேக், இல்லை 5 மினிட்ஸ் தான் பிரேக். 5 மினிட்ஸில் திருப்பி வாங்க. எக்ஸாக்டா 5 மினிட்ஸில் பி பேக். ஐ வில் கிவ் யூ மெட்டீரியல் பிடிஎஃப். நான் உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து தரேன். ஸோ கரெக்டாக வாங்க. டைமர் 5 நிமிடம் ஒன்லி. ஓ, இப்படி பண்ணா 50 நிமிஷம் ஆயிடுமா? 5 மினிட்ஸ்ல சாப்பிட்டு வாங்க. இல்லைன்னா 5 மினிட்ஸ்ல சாப்பிடாம வாங்க. 5 மினிட்ஸ் போதும், 5 to 10 மினிட்ஸ் போதும் சாப்பிட. சரி, 10 நிமிஷம் ஃபோன் அப்படியே வச்சுட்டு சாப்பிட்டு வாங்க. வந்தா மட்டும்தான் உங்களுக்கு டின்னர் இது பிடிஎஃப்.
all. Ready? Yes. வந்தாச்சா? அதான் சொன்னல, பிரேக் விட்டாலே பாதி டிக்கெட் காலி. பிரேக் விட்டாலே பாதி பேர் அப்ஸ்காண்ட் ஆயிடுறீங்க. வை okay, so now let me give you a material PDF for both 11th and then 12th. Sorry, 11th illa, Tamil medium as well as English medium. யாரும் இப்ப chat பண்ணாதீங்க, first மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. யாரும் chat பண்ணாதீங்க, because நான் ரெண்டு மெட்டீரியல் அனுப்புறேன், தமிழ் மீடியம்க்கும் சேர்த்து அனுப்புறேன். ரெடியா? கிளியர்? தமிழ் மீடியம் நான் அகைன் அனுப்புறேன். இங்கிலீஷ் மீடியம் பின் பண்ணியிருக்கேன், தமிழ் மீடியம் இப்போ நான் உங்களுக்கு அனுப்புறேன். Half of the class wants to sleep. I also want to sleep தான். எனக்கும் தூக்கம் தான் வருது. முடிச்சிடலாமா அப்போ கிளாஸை? கண்டினியூ பண்ண வேணாமா? நீங்க பாத்துக்கிறீங்களா 12th சாப்டர்? நீங்க பாத்துக்கிறீங்களா? 12th சாப்டர் நீங்களே பாத்துக்கிறீங்களா? அப்படின்னா எனக்கு ஓகே. இல்ல முடிச்சிடலாமா 12th சாப்டரையும்? or can we continue 12th சாப்டரையும் முடிச்சிடலாமா? ஓகே ஓகே சரி. ஸோ இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம் மெக்கானிசம்ஸ். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நமக்கு 12th சாப்டர்ல வந்து வரும். ஸோ பென்சால்டிஹைட் டு பென்சாயினோட கன்வர்ஷன். ஓகே, பென்சால்டிஹைட்லேருந்து பென்சாயின். ஓகே, பென்சால்டிஹைட்லேருந்து பென்சாயின். ஓகே, ஸோ இதுதான் பென்சாயின் கண்டென்சேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு ஒரு நேமும் வந்து உண்டு. அது என்னது அப்படின்னா
benzoin condensation. Okay, another name வந்து benzoin condensation. I am going to skip the naming reactions. Naming reactions க்கு ஒரு 1 hour video ஓட PDF நான் அனுப்புறேன். மத்தபடி மத்தத நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். So I am going to take 2 molecules of benzaldehyde. Okay, அந்த benzaldehyde நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. C6H5CHO. C6H5CHO. It is going to react with another molecules of benzaldehyde. C6H5CHO. So இப்போ இங்க எனக்கு என்ன தெரியுமா ஆகுது, ஒரு பென்சால்டிஹைட்ல இருக்கக்கூடிய அந்த ஆல்பா ஹைட்ரஜன் போய், ஓகே சாரி, இந்த பென்சால்டிஹைட் ஆல்டிஹைட் குரூப்ல இருக்கிற ஹைட்ரஜன் போயிட்டு, ஆல்பா ஹைட்ரஜன் கிடையாது, ஆல்டிஹைட்ல இருக்கிற ஹைட்ரஜன் போயிட்டு இன்னொரு பென்சால்டிஹைட்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட போயிட்டு அட்டாச் ஆயிடும். ஆக்சிஜனோட போயிட்டு அட்டாச் ஆயிடும், அவ்வளோதான். ஓகே, திஸ் ரியாக்ஷன் ஐ எம் டூயிங் இட் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆல்கஹாலிக் பொட்டாசியம் சயனைடு. ஓகே, ஆல்கஹாலிக் பொட்டாசியம் சயனைடு. ஸோ C6H5CH and then என்ன ஆகுது, இந்த ஹைட்ரஜன் போய் ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா OH, அப்புறமா ரிமைனிங் அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க. இதை C double bond O C6H5. ஸோ இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட் வேற யாரும் இல்லை, இந்த ப்ராடக்ட் தான் பென்சாயின். இந்த ப்ராடக்ட் தான் பென்சாயின். ஓகே மேம், ஆக்சுவலி நேற்று நைட்டு ஃபுல்லாகவே தூங்கலை, ஸ்கூல்ல இருந்து 5 hours தான் வந்து கண்ணு வலிக்குது. தூங்கிட்டு வாங்க, நான் என்ன சொல்கிறேன், தூங்குங்க சரியா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யாரெல்லாம் சுத்தமாக தூங்கலை மேம் எனக்கு பயங்கரமாக கண்ணு வலிக்குது அப்படின்னா கோ அண்ட் ஸ்லீப், நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம். ஓகே டன். ஸோ இப்போ வந்து பாருங்க, நாளைக்கு பாருங்க, நாளைக்கு காலையில எழுந்துச்சு பாருங்க சரியா, காலையில எழுந்துச்சு பாருங்க. அசிட்டோன் டு பின்னக்கோல், அசிட்டோன்லேருந்து பின்னக்கோல். ஓகே, ஸோ அசிட்டோன் டு பின்னக்கால்ல என்ன ரியாக்ஷன்? ஸோ நான் என்ன எடுத்துக்கிறேன், 2 அசிட்டோனை கண்டென்ஸ் பண்ண போறேன். ஸோ CH3CO CH3. ஸோ அந்த அசிட்டோனை நான் எப்படி எழுதிக்கிறேன்னு மட்டும் பாருங்க, அப்பதான் எனக்கு அந்த ரியாக்ஷன்ல ஈஸியா இருக்கும். அப்படிங்கிறதுனால அப்படியே மிரர் மாதிரி இன்னொரு அசிட்டோனை எடுத்துக்கிறேன். அப்படியே மிரர் மாதிரி இன்னொரு அசிட்டோனை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இங்க என்ன நடக்குது அப்படின்னா, நான் இங்க ரிடக்ஷன் நடக்குது. ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர், இந்த பர்டிகுலர் ரியாக்ஷன்ல நமக்கு ரிடக்ஷன். ஓகே, ஸோ நமக்கு என்ன நடக்குது, ரிடக்ஷன் நடக்குது. ஸோ நல்லா கவனிங்க, மெக்னீசியம் அமால்கம், மெக்னீசியம் இன் பிரசன்ஸ் ஆஃப் மெர்குரி, மெக்னீசியம் இன் பிரசன்ஸ் ஆஃப் மெர்குரியில நான் வாட்டர் வச்சு ரியாக்ட் பண்றேன். நான் என்ன பண்றேன், வாட்டர் வச்சு நான் ரியாக்ட் பண்றேன். மஞ்சு நீங்க போய் தூங்கலாம். யாரெல்லாம் வந்து பயாலஜி எக்ஸாமுக்கு நான் கண் விழித்து படித்தேன் மேம் அப்படிங்கிறவங்களாம் போய் தூங்குங்க. ஆனா எனக்கு காலையில எழுந்து இந்த வீடியோவை பார்த்துடணும், காலையில எழுந்து இந்த வீடியோவை கரெக்டா பார்த்துடணும். ஓகேவா, காலையில இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் எழுந்த உடனே இது பார்த்துருங்க சரியா. ஓகே, ஆனா தூக்கம் முக்கியம். என்ன கேட்டா நான் தூக்கத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், போயிட்டு தூங்குங்க. ஸோ இப்போ என்ன ஆகும் தெரியுமா, இந்த ஆக்சிஜன்ல ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆகும், இந்த ஆக்சிஜன்ல இன்னொரு ஹைட்ரஜன் ஆட் ஆகும். ஏன்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் தானே ரிடக்ஷன், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் தானே ரிடக்ஷன், அதுதான் நமக்கு இங்கே நடக்கும். ஸோ CH3COH, இங்க என்னது CH3, அண்ட் தென் அங்க அந்த சைடும் பாருங்க COH, இந்த சைடும் என்னது அப்படின்னா CH3, என்ன இருக்கும் நமக்கு CH3. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட பின்னக்கோல். ஓகே, இதுதான் என்னது பின்னக்கோல். ஓகேவா, இஸ் தட் கிளியர்? புரிஞ்சுதா? சூப்பர். ஸோ நோ ப்ராப்ளம் மேம், நான் கூகுள் மீட் முடிச்சுட்டு தான் தூங்குவேன். ஹே, கூகுள் மீட் நானே மறந்துட்டேன்டா, 11 மணிக்கு கூகுள் மீட் இல்லையா? யா 11 o'clock கூகுள் மீட் இருக்கு சரியா. ஓகே, டுநைட் 11 o'clock we have a கூகுள் மீட் where you can மைக் ஆன் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்ஸோ எல்லாமே வந்து கேட்கலாம். ஓகே, ஓகேடா, டன். வாங்க அடுத்து பென்சைல் ஆல்கஹால் டு பென்சாயிக் ஆசிட். அடுத்தது வந்து என்னது, பென்சைல் ஆல்கஹால்
to benzoic acid. Benzoic acid. Okay, benzyl alcohol லேந்து benzoic acid. Okay, so இப்போ நான் benzyl alcohol எடுத்துக்கிறேன். What is the formula of benzyl alcohol? Benzene ringல CH2OH இதான் benzyl alcohol. கரெக்ட்டா? Benzene ringல CH2OH. இப்போ இத நம்ம என்ன பண்றோம்? ஆக்சிடைஸ் பண்றோம். So this reaction வந்து பாத்தீங்க அப்படினா ஜிமிட் பார்த்துட்டு நைட் தூங்குவேன் மேம் எக்ஸாம் டைம்ல 1 or 3 hours தான் தூங்குறேன். தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ். எக்ஸாம் டைம்ல இப்படி தூங்குறது, நார்மல் டேஸ்ல நிறைய தூங்குறது, இதை பண்ணாதீங்க. ஒரு 6 to 7 hours 7 hours போரும். 7 hours என்னனாலும் தூங்குங்க. இல்லனா நீங்க என்ன படிச்சாலும் மறக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகம். ஓகே, சோ இங்க நல்லா கவனிங்க. KMNO4 நான் என்ன தான் வச்சு சொல்றேன். நான்லாம் வந்து தூங்கவே மாட்டேன். அட் ஸ்ட்ரைட் வந்து 4 நாள் 5 நாள்லாம் தூங்காமலாம் நான் வந்து பப்ளிக் எக்ஸாம், என்னோட 12th பப்ளிக் எக்ஸாம் அப்போலாம் நான் 4 days 5 daysலாம் கண்டினியூஸா தூங்காம சாப்பிடாம அப்புறம் எக்ஸாம் ஹால் போறப்போ இந்த பித்தம்லாம் ஏறி வயிறுலாம் கலக்கும். ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? ரொம்ப பயத்துல பேனிக்ல இருக்கிறப்போ வயிறுலாம் வந்து கலக்கும், ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரியே இருக்கும். எக்ஸாம் அப்படிதான் நான்லாம் வந்து எக்ஸாம் போனேன். ஆனா நான் சொல்றேன் பாரு, அப்படிலாம் போகவே கூடாது. புரியுதா? அப்படிலாம் போகவே கூடாது. நம்ம நல்லா படிச்சது எல்லாமே மறந்து போறது எல்லாமே அப்பதான் நடக்கும். நம்ம நல்லா படிச்சதே அங்க போயிட்டு சில்லி மிஸ்டேக் பண்றதெல்லாம் அப்படி பண்ணாதான் வந்து நடக்கும். எக்ஸாம் டைம்ல தான் யூ நீட் டு ஹைட்ரேட் யுவர் செல்ஃப் அ லாட். எக்ஸாம் டைம்ல தான் ஹெல்தியான ஃபுட் நீங்க சாப்பிடணும். எக்ஸாம் டைம்ல ஒரு மாதிரி, நார்மல் டைம்ல ஒரு மாதிரி இருக்க முடியாது இல்லையா? அப்போ அடுத்த ஒரு 5 மாசம் உன் லைஃப்காக தயவு செய்து நல்லா சாப்பிடு, நல்லா தண்ணி குடி, நல்லா தூங்கு. சரியா? ஷார்ட்ஸ் ரீல்ஸ் பார்க்கறத நிறுத்து. என்னைக்கு நீ ஷார்ட்ஸ் ரீல்ஸ் பார்க்கறத குப்பையில தூக்கி போடுறியோ அன்னைக்கு தான் நம்ம உருப்பிடுவோம் அப்படிங்கறத உனக்கே தெரியும். ஓகேவா? ரொம்ப பிரெயின்ல வந்து உனக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப வந்து போயிடும். ஏன்னா ஒரு ஷார்ட்ஸ் ஹாப்பியா இருக்கும், அடுத்த ஷார்ட்ஸ் சேடா இருக்கும், அதுக்கு அடுத்த ஷார்ட்ஸ் காமெடியா இருக்கும். இப்படி நீ ஒரு 10 ஷார்ட்ஸ் பாக்குற, கடைசியா என்ன 10 ஷார்ட்ஸ் பார்த்த அப்படின்னு சொன்னா உங்களால ஞாபகம் இருக்குமா? புரிஞ்சுதா? அதுதான் வந்து தப்பு. சரியா? அதனால தயவு செய்து என்ன பண்ணுங்க, நல்லா தூங்குங்க. தூக்கம் இஸ் இம்பார்ட்டன்ட். அட்லீஸ்ட் 7 hours 7 hoursக்கு மேலேயும் தூங்க வேணாம், கம்மியாகவும் தூங்க வேணாம். ஸோ KMNO4 இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆர் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுங்க ஆக்சிடைசிங் ஏஜென்ட். K2Cr2O7 ஏதோ ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் நீங்க யூஸ் பண்ணலாம். இங்க என்ன இருக்கு? இந்த ஆல்கஹால் எனக்கு என்னமா மாறிடும்? சின்ஸ் வி ஆர் யூசிங் எ வெரி வெரி ஸ்ட்ராங்கான ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்றதுனால இந்த ஆல்கஹால் குரூப் எனக்கு என்னவா மாறிடும் அப்படின்னா ஆசிடா மாறிடும். இந்த ஆல்கஹால் குரூப் எனக்கு ஆசிடா ஆக்சிடைஸ் ஆயிடும். ஓகே, இட் வில் கெட் ஆக்சிடைஸ்டு டு ஆசிட். சோ அப்படிதான் எனக்கு என்ன கிடைக்குது? பென்சைல் ஆல்கஹால்ல இருந்து பென்சாயிக் ஆசிட் எனக்கு கிடைக்குது. சரியா? புரிஞ்சுதா? கிளியரா? ஓகே, சோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் நம்ம பார்க்க போறது என்னது அப்படின்னா இட் இஸ் bromination of anisole. ஓகே, அடுத்த ரியாக்ஷன் இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரியாக்ஷன். சரியா? which is bromination of anisole. ஸோ நம்ம இங்க என்ன எடுத்துக்கிறோம்? பென்சீன் ரிங்ல வந்து OCH3 இதான் வந்து என்னது? அனிசோல். ஓகே, இதான் வந்து அனிசோல். ஸோ அனிசோலை நான் என்ன பண்றேன்? bromination பண்றேன், which is I am reacting with bromine in presence of ethanoic acid. bromine in presence of ethanoic acid. அப்போ என்ன தெரியுமா ஆகும்? எனக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, OCH3 குரூப்பும் வந்து மீத்தாக்சி குரூப்பும் வந்து ஆர்த்தோ பேரா டைரக்டிங் தான். ஓகே, ஆர்த்தோ பேரா டைரக்டிங் தான். சரியா? சோ ஆர்த்தோ பொசிஷன்லயும் பேரா பொசிஷன்லயும் புரோமின் குரூப் போயிட்டு எனக்கு சப்ஸ்டிடியூட் ஆகி இருக்கும். ஆர்த்தோ பொசிஷன்லயும் பேரா பொசிஷன்லயும் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு புரோமின் போயிட்டு சப்ஸ்டிடியூட் ஆகி இருக்கும். சோ OCH3 சோ ஆர்த்தோல வந்து பார்க்கலாமா? சோ கவனிங்க. சோ நமக்கு ஆர்த்தோ அப்படிங்கிறது பக்கத்து பொசிஷன், ஆர்த்தோ, அண்ட் தென் பேரா அப்படிங்கிறது ஆப்போசிட் பொசிஷன்.
ஓகே, பேரா அப்படிங்கிறது ஆப்போசிட் பொசிஷன். ஸோ இது ரெண்டுத்துலையுமே நமக்கு சப்ஸ்டியூட் ஆகி இருக்கும். ஸோ இதில் பேரா தான் மேஜர் ப்ராடக்டாக இருக்கும். பேரா தான் பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி த மேஜர் ப்ராடக்ட். அண்ட் ஆர்த்தோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு மைனர் ப்ராடக்டாக இருக்கும். ஓகேவா? Do you understand? Do you understand? Very good. So அடுத்த reaction which is cumene to phenol. அடுத்த reaction வந்து என்னது? Cumeneல இருந்து phenol. Okay? Yeah. So cumeneல இருந்து phenol வந்து நமக்கு எப்படி வந்து form ஆகும்? So first benzene. So first வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பென்சீன் இருக்கு. இந்த பென்சீன்ல நான் என்ன பண்றேன், இந்த ஹைட்ரஜனை மட்டும் தனியா எடுத்து எழுதிக்கிறேன். பிகாஸ் இட் இஸ் கோயிங் டு MVSAT வந்து எக்ஸாம் வந்து ஆன்லைன் கிடையாதுடா, ஆஃப்லைன் தான். மேபி லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு ஆன்லைன் வந்து மாத்தலாம். ஓகே, Hi Monisha. Hi Monisha ma'am. Are you there? டேய் கவனிங்கடா, சரியா? ஓகே, MVSAT டெஸ்ட் ஆர் MCQ questions தான். ஓகேவா? இட் இஸ் MCQ. ஓகே மேம், ஆனா யார் சார் ஆன்லைன் சொன்னார்? மேபி லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு ஆன்லைனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கலாம்டா அப்துல். சாப்பிடல, இனிமே தான் மேம். இன்னும் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கு? முடிக்க போறோம். ஓகே, கம்மி கொஸ்டின்ஸ் தான் இருக்கு, சரியா? ஓகே, சோ இது வந்து என்னது? இது வந்து என்னது? நம்மளோட பென்சீன் ரிங். ஓகே, இது வந்து என்னது அப்படின்னா பென்சீன். சோ பென்சீனை நான் என்ன பண்றேன், ப்ரோபீன் கூட ரியாக்ட் பண்றேன். சோ CH3 CH and then double bond CH2. ஓகே, சோ ப்ரோபீன் கூட நான் ரியாக்ட் பண்றேன் in presence of H3PO4. ஓகே, இப்போ இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப குரூஷியலான ஒரு ஸ்டெப். 524 கெல்வின்ல இந்த ரியாக்ஷன் நமக்கு நடக்கும். சோ என்ன நடக்க போகுது? இந்த கியூமீன் வந்து நம்ம பென்சீன் ரிங்ல அட்டாச் ஆக போகுது. ஓகே, எப்படி அட்டாச் ஆகும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த 2 ஹைட்ரஜனும் அண்ட் இந்த பர்டிகுலர் இங்க நமக்கு வந்து 2 ஹைட்ரஜன் வந்து இருக்கு இல்லையா? சோ அது வந்து நமக்கு வெளியில போயிடும். சோ அப்படியே இந்த ஹைட்ரஜன் நமக்கு வெளில போயிடும். இது அப்படியே போய் எனக்கு என்ன ஆகும், இங்க போயிட்டு சப்ஸ்டிடியூட் ஆயிடும். இந்த குரூப், இந்த 2 ஹைட்ரஜன் நமக்கு போயிடுச்சு அப்படிங்கிறப்போ அப்படியே நமக்கு அது வந்து என்ன ஆயிடும், நமக்கு சப்ஸ்டிடியூட் ஆயிடும். சாரி, மாத்தி சொல்லிட்டேன். இந்த ஹைட்ரஜன் இங்கே வந்து எனக்கு ஆட் ஆயிடும். ஓகே, பென்சீன் ரிங்ல இந்த ஹைட்ரஜன் வந்து இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு இந்த ஹைட்ரஜன் கூட போயிட்டு எனக்கு ஆட் ஆயிடும். ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா இதோ பாருங்க, இந்த பென்சீன் ரிங்ல so CH, அந்த சைடு ஒரு CH3, தோ இந்த கார்பனை போயிட்டு அட்டாச் பண்ணிடுங்க. சிங்கிள் பாண்ட் CH3, H2க்கு பதிலா H3 இருக்கும். அந்த ஹைட்ரஜன் போயிட்டு ஆட் ஆயிடும். ஓகே, சோ இப்ப இத நான் என்ன பண்றேன், திருப்பி இதுதான் நம்மளோட கியூமீன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் வந்து கியூமீன். ஓகே, சோ இந்த கியூமீனை நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஏர் ஆக்சிஜன் கூட அது வந்து ரியாக்ட் ஆகுது. ஏர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகுது. and then 5% of aqueous Na2CO3 sodium carbonate கூட நமக்கு வந்து ரியாக்ட் ஆகுது. சரியா? அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, கியூமீன் ஹைட்ரோபெராக்சைடு ஃபார்ம் ஆகும். எப்படி மேம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இந்த கார்பன்ல 2 ஆக்சிஜன் போயிட்டு ஆட் ஆயிடும். இந்த கார்பன்ல 2 ஆக்சிஜன் போயிட்டு ஆட் ஆயிடும். ஓகேவா? கிளாஸ் கவனிங்க. சாமுவேல். ஓகே, யா. சோ இப்போ பென்சீன் ரிங் இருக்கா? சோ பென்சீன் ரிங்ல சி 2 ஆக்சிஜன் போயிட்டு ஆட் ஆயிடும். அப்போ OO, அதை மட்டும் நான் கலரா எழுதியிருக்கேன் பாருங்க. ஓகே, COO அண்ட் அதுல ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன். ஓகே, அண்ட் தென் பாருங்க, இந்த கார்பன் ஆல்ரெடி 2 CH3 குரூப் இருக்கு, அதை அப்படியே எழுதிருங்க.
CH3 CH3. இப்போதான் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம்? கியூமீன்லேருந்து கியூமீன் ஹைட்ரோபெராக்சைடு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த கியூமீன் ஹைட்ரோபெராக்சைடை நான் என்ன பண்றேன் அப்படின்னா சல்ஃபூரிக் ஆசிட் H2SO4 கூட ரியாக்ட் பண்றேன். சல்ஃபூரிக் ஆசிட் கூட நான் ரியாக்ட் பண்ணேன் அப்படின்னா அப்போ நமக்கு இந்த பர்டிகுலர் குரூப் அப்படியே வெளில போயிடும். இந்த பர்டிகுலர் குரூப் CH3CO CH3 அப்படியே வெளில போயிடும். ஓகே, சோ CH3CO CH3 ஓகே பிளஸ் இங்க பாருங்க பென்சீன் ரிங்ல OH குரூப். ஓகே, சோ பென்சீன் ரிங்ல OH குரூப். புரிஞ்சுதா? Do you understand? சோ இதான் நம்மளோட phenol. phenol வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைச்சிருக்கு. 1.2k லைக்ஸா? வாவ். அப்ப இன்னைக்கு 2k லைக்ஸ் வராது போலடா முடிக்கிறதுக்குள்ள. I thought 2k லைக்ஸ் நமக்கு வந்துரும் அப்படின்னு நான் நினைச்சேன், வரல. அதனால லாஸ்டா உங்களுக்கு வந்து என்ன கிடையாதுன்னா பாட்டு கிடையாது. ஓகே, அதான் வந்து டீல். ஓகேவா? சரி சரி வாங்க நம்ம அடுத்த क्वेश्चन போலாமா? இப்போ வரும், இதுதான், அவ்வளவுதான். நமக்கு வந்து ஃபீனால் வந்து கிடைச்சிரும். அது போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? C6H5OH. ஓகே, சரி. இதை தாண்டி ரெண்டு பர்டிகுலர் மெக்கானிசம் வந்து இருக்கு. ஸோ நாளைக்கு நீங்க பிஃபோர் யூ கம் டு மை நெக்ஸ்ட் கிளாஸ் ஐ வாண்ட் யூ டு ஸ்டடி 2 மெக்கானிசம். என்னது அப்படின்னா ஒன்று வந்து ஆல்டால் கண்டென்சேஷன், அடுத்து வந்து கேனிசாரோ, அடுத்து வந்து சாப்டர் 11 and 12 உடைய நேமிங் ரியாக்ஷன். இது படிச்சிட்டீங்கன்னா போரும். சாப்டர் 11 and 12 உடைய நேமிங் ரியாக்ஷன்ஸ். ஓகேவா? சரியா? சரி, நான் இது எல்லாமே கமெண்ட்ஸ்ல பின் பண்றேன். ஓகே, ஐ வில் ஜஸ்ட் பின் இட் அப் இன் த கமெண்ட் செக்ஷன். இன்னைக்கு நம்ம லைவ் வந்து முடிச்சுக்கலாம். எல்லாருமே லைவ் எப்படி போச்சு அப்படிங்கறத லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா லைவ் எப்படி போச்சு அப்படிங்கறத வந்து சொல்லுங்க. சோ யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கேளுங்க. ஓகே, if you have any doubts அப்படினா you can ask. Google Meet கொஞ்சம் சீக்கிரம் வைங்க, ஆல்ரெடி தூக்கம் வருது. ஓகே, டைம் ஆச்சு. ஆமா, வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? நேமிங் ரியாக்ஷன் பிடிஎஃபா? நீங்க எழுதி இது நேமிங் ரியாக்ஷன் வீடியோ வேணா நான் அனுப்புறேன். பிளேலிஸ்ட் ஐ வில் சென்ட் யூ. ஓகே, நேமிங் ரியாக்ஷனோட பிளேலிஸ்ட் நான் அனுப்புறேன். வேற ஏதாச்சும் டவுட், வேற ஏதாவது ஹெல்ப் பண்ணா கேளுங்க. இங்க காணோம். தனித்தனியா இருக்கு, நான் அதை அனுப்புறேன். இல்லைனா வெயிட் பண்ணுங்க. சாப்டர் 11 நான் தனியா அனுப்புறேன். ஓகே, திஸ் இஸ் சாப்டர் 11. ஃபர்ஸ்ட் சாப்டர் 11 பாருங்க, அதோடைய டிஸ்கிரிப்ஷன்லயே சாப்டர் 12 வந்து இருக்கும். ஓகே, சூப்பரா போச்சா? சரி, சாங்கா? சீரியஸ்லி டு யூ வாண்ட் சாங்? என்ன சாங் வேணும்? கண்டிப்பாவா? அதான் ஆல்ரெடி ஒன்று பாடியாச்சுல்ல, வேணுமா? Yeah, so if somebody have you not MV சாட்டுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலனா ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. Head plane, ஆமா. Everybody go sleep well and tomorrow sharp 7 க்கு our live begins. Okay, tomorrow sharp 11 க்கு நம்மளோட லைவ் வந்து ஆரம்பிச்சிரும். வாரணம் ஆயிரம் சாங்ஸா?
ஏன்டா? எனி டவுட்ஸ்? முன்பே வா, வாரணமாயிரம். அப்புறம் வேற மூணு சாங் சஜஸ்ட் பண்ணுங்க. அது 3லேருந்து நான் ஒன்று வந்து செலக்ட் பண்ணுவேன். அவ்வளோதான்டா, இதை கரெக்டாக படிச்சிருங்க. யூனிவர்சல் சால்வெண்டா? வாட்டர் இன்னும் ட்ரிங்க் பண்ணணும். ஓகே, பிறை தேடும் இருவிலை எல்லாரும் அதே தான்டா. எங்கே ஆக்சுவலி வந்து நிறைய வாட்டி என்கிட்ட அப்பையிலேருந்து அது தீபா ஸ்ரீ தான் நினைக்கிறேன், பிறை தேடும் இருவிலை சாங் கேட்டுனே இருக்காங்க. ஏன்னா எனக்கு வந்து அது அவ்வளோவா வந்து தெரியாது. சரி, ஓகே, உங்களுக்காக பாடிக்கிறேன் கடைசியா. யாருக்கெல்லாம் வந்து சமத்தூக்கம் வருதோ கிளம்பிடுங்க, சரியா? அது பாடிட்டு நம்ம வந்து லைவ் முடிச்சிருவோம். இன்னைக்கு ஆர்கானிக் மெக்கானிசம் எப்படி போச்சு அப்படின்னு கண்டிப்பா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல எல்லாருமே வந்து ஷேர் பண்ணுங்க, நான் லைவ் முடிச்சதுக்கு அப்புறமா. ஓகே, யா. இந்த பாட்டு எனக்கு தெரியவே தெரியாதுடா, சத்தியமா தெரியாது. தெரிஞ்ச பாட்டா கொடுங்க, சரியா? ஓகே கைஸ், கூகுள் மீட் வந்து நான் அனுப்புறேன். 11 o'clock தான். கனவே உன்னை வந்து சேர, அதுவும் தெரியாது. நீங்க படிச்ச புக்ஸை பத்தி சொல்லுங்க. பிலாசபி கண்டிப்பா. ஸோ நிறைய நல்ல புக்ஸ் வந்து படிச்சிருக்கேன். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிலாசபி புக் அப்படின்னா வந்து ஒரு புக்கு வந்து இருக்கு, மீள முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு புக் வந்து இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் வந்து நோ எக்ஸிட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, இட் இஸ் அ ஃபிலாசபி புக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆல்கெமிஸ்ட், நீங்களாம் ஆல்கெமிஸ்ட் படிச்சிருக்கீங்களா? நோ எக்ஸிட் வந்து தமிழ்ல வந்து ஜான் பால் சார்த்தர் அப்படி சொல்லிட்டு வந்து ஹீஸ் லைக் தமிழ் கிடையாது புக்கு வந்து, பேசிக்கலி தமிழ் புக் கிடையாது, பட் தமிழ் வெர்ஷன் வந்து நான் வந்து படித்தேன். ஓகேவா? ஸோ ஜான் பால் சார்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு நோ எக்ஸிட். அடுத்து வந்து ஆல்கெமிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் வந்து இருக்கும், அது ஈஸி, பாலோ கோயலோ எழுதினது, அது நீங்களாம் படிக்கலாம். அதுவும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். வென் யூ வாண்ட் டு நீங்கள் புக் ரீடிங் ஹேபிட்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கணும்னா ஸ்டார்ட் வித் ஆல்கெமி. அன்பே பேரன்பே, எனக்கு தெரியாதுடா, அதெல்லாம் தெரிஞ்ச பாட்டா சொல்லுங்க. யா, எல்லாமே நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல தரேன், உங்களுக்கு தேவையான பிளேலிஸ்ட் எல்லாமே. ராசாத்தி ஒண்ணு விஷம் வச்சு கொன்ன, அந்த பாட்டா? ஐயோ, நான் லிரிக்ஸ் எல்லாம் மாத்தி மாத்தி பாடுவேனே அதை. ஓகேடா, அவ்வளோதான் லைவ், அவ்வளோதான். எல்லாரும் கிளம்பலாம். ஏதாச்சும் டவுட்னா கேட்கலாம். ஓகே, சக்கரை நிலவே பரவாயில்ல, எல்லாரும் வந்து பழைய பாட்டுக்கு போயிட்டீங்களே. சரிடா, பை. ஆத்தங்கர மரமே, டோனி ஸ்டார்க் என்பவர் வந்து ஆத்தங்கர மரமே பாட்டு போட்டிருக்காரு, விச் இஸ் நல்லா இருக்கு. நம்ம அந்த பாட்டை பாடி இன்னைக்கு லைவை வந்து நம்ம முடிப்போம். ஆத்தங்கர மரமே லிரிக்ஸ் கண்ணு தெரிய மாட்டேங்குது. வேணா கொஞ்சம் பெருசு பண்ணிப்போம். ஓகே, கண்ணு தெரியல, நான் ஃப்ரெண்ட்ல போய் உட்காந்து பாடுறேன். இதோட முடிச்சிடலாம் லைவை. மாமனே உன்னை தாங்காம ஒட்டியில் சோறும் பொங்காம பாவினா பருத்தி நாரா போனேனே, காகம்தான் கத்தி போனாலும் கதவுதான் சத்தம் போட்டாலும் ஓ முகம் பார்க்க ஓடி வந்தேனே, ஒத்தையில் ஓட கரையோரம் கத்தியே உன் பேர் சொன்னேனே, ஒத்தையில் ஓடோ ரயிலோரோ கத்தியே உன் பேர் சொன்னேனே, அந்த ரயில் தூரம் போனதும் நேரம் ஆனதும் கண்ணீர் விட்டேனே, முத்து மாமா என்ன விட்டு போகாதே,
ஏன் ஒத்த உசுறு போனா மீண்டும் வராதே ஆத்தங்கர மரமே அரச மர இலையே ஆலமர கிளையே அதில் உறங்கும் கிளியே ஓடக்கர உறவு காத்துல ஒருத்தி யாரு இவ வெடிச்சு நிக்கிற ஒருத்தி தாவி வந்த சந்தையிலும் வந்த முகமா தாவணிக்கு வந்த ஊரு நந்தவனமா உள்ள சொந்தம் என்ன விட்டு போகாது அட ஓட தண்ணி உப்பு தண்ணி ஆகாது. டாடா பாய் பாய். ரஷ்யன் பிலாசபர் புக்ஸ் பத்தி சொல்லுங்க. அது நம்ம தனி லைவ்ல வந்து பேசலாம்டா. டாடா பை பை. நன்றி. இன்னைக்கு லைவ் எப்படி போச்சு அப்படிங்கறத எல்லாருமே கமெண்ட்ஸ்ல போடுங்க. வில் மீட் டுமாரோ. எல்லாரும் போயிட்டு படிச்சுட்டு வாங்க சரியா? பை பை.